உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 148ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 1 அரசர்களில் 6ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 2 குறிப்பேடில் 9ஆம் அதிகாரம் மட்டும், ஒரு அதிகாரம் மட்டும் வாசிப்போம். அதுக்கப்புறம் திருப்பாடல் 4வது அதிகாரம். இன்றைக்கி நம்ம 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து சாலமன் அவருடைய அந்த கோயிலை கட்டுறதுக்கான அந்த ஒரு நரேட்டிவ், அந்த ஒரு பகுதியை நம்ம வாசித்து கொண்டிருக்கோம். அவர் எப்படி கோயிலில் ஆண்டவருக்கான அந்த கோயிலை கட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அந்த அழகான அந்த கோயிலை கட்டமைக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஏதேன் தோட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும், மனசில் நோவாவின் பேழை ஞாபகம் வச்சுக்கணும், மோசேவினுடைய உடன்படிக்கையின் பேழை, அதுக்கப்புறம் அதை தாங்கியிருந்த அந்த திருவுறைவிடம், அந்த தூயகம், டேபர்நாக்கிள், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் மாதாவையும் ஞாபகம் வச்சுக்கணும், புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசுவையும் ஞாபகம் வச்சுக்கணும், அவருடைய உடலையும். நம்ம கத்தோலிக்க திருச்சபையும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய உடலையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கோயிலை கட்டும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கணும். இதன் ஒரு அடையாளமாக, ஒரு தற்காலிகமான ஒரு குறிப்பாக தான் இன்றைக்கி சாலமன் கட்டுற கோயிலை ஆண்டவர் அங்கே அனுமதிக்கிறார். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி விளக்க உரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சரி, 2 குறிப்பேடு 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். இன்றைக்கி சேபாவினுடைய அரசி. சேபான்றது வெளியே இருக்கக்கூடிய ஒரு பிறனத்தை சார்ந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசி இங்கே இஸ்ரேலுக்கு வராங்க. சாலமோனை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு ஞானம் இருக்காமே, அவருடைய அரசரில், அரச அவையில், அவருடைய மாளிகையில், அவருடைய ஆளுநை திறன், அவருடைய தீர்ப்புகள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு வராங்க. ஸோ அந்த நிகழ்வை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு எதை ஞாபகப்படுத்தணும் இதை பார்க்கும்போதுனா, புதிய சாலமோனாகிய ஆண்டவர் இயேசு, அவர் எப்படி 12 வயசில் அங்கே இருந்த எல்லா டீச்சர்ஸ் ஆஃப் த லா, விவிலிய அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசு அவங்க சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளுக்கு கேட்டுக்கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். 12 வயசில் ஹி எக்ஸாஸ்டட் த என்டையர் நாலேஜ் அப்படின்றாங்க. அந்த 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 மேதாவிகளினுடைய, அந்த மறைநூல் அறிஞர்களினுடைய அந்த ஞானத்தையும் அறிவையும் விட ஆண்டவர் டோட்டலாக அது எல்லாத்தையும் அவர் கரைச்சி குடிச்சிருந்தாராம் அப்படி சொல்கிறாங்க அறிஞர்கள். ஸோ அது நமக்கு இன்றைக்கி ஞாபகப்படுத்தணும். அதே நேரத்தில் சதுசேயர்கள் பரிசேயர்களிடம் ஆண்டவர் எவ்வளோ ஞானமிக்கவராக பதில் சொன்னார். அவங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது இவர் எப்படி பதில் சொன்னார். அதே போல் இன்றைக்கி சேபாவை சார்ந்த அந்த அரசியும் இன்றைக்கி கேள்வி கேட்க போகிறார்கள். அப்போது சாலமன், பழைய ஏற்பாட்டின் சாலமன் பதில் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கும் ஒரு சில ஆண்டவர் இயேசுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளும் உண்டு. அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலும், லூக்கா 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும் அவர் சொல்கிறாரு, அந்த நாட்களில், தீர்ப்பு நாளில், இறுதி நாளின் போது சேபாவின் அரசி எழுந்து உங்களை அவங்க கண்டனம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து சாலமனுடைய ஞானத்தை கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க வந்தாங்க. இங்கே அவங்க முன்னாடி நிற்கிறது சாலமனை விட பெரியவர். இறுதி நாளை நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்பார், என்னுடைய ஞானத்தெல்லாம் அந்த இறை வார்த்தையில் நான் கொடுத்துருந்தேனே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்னா உண்மையாலுமே நம்ம பயமாக இருக்காது யோசிச்சாலே. ஸோ அதனால தான் ஆண்டவரே பாருங்கள், இன்றைக்கி சாலமனோட அவர் ஒப்பிடுகிறார். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 4ஆம் அதிகாரம் ஒரு அழகான எதிரிகளிடமிருந்து வழக்கம் போல் தாவீது விடுதலை கேட்கக்கூடிய ஒரு திருப்பாடல். அன்பார்ந்தவர்களே, இந்த தீம் ஏன் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது திரும்பவும். ஒவ்வொரு முறை தாவீது இந்த மாதிரி ஜெபிக்கும் போதும் அவர் தாழ்ச்சியில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கர்வம் உடஞ்சி கொண்டே இருக்கிறது. ஹீ இஸ் கெப்ட் ஹம்பிள். அவர் தாழ்ச்சியோடு இருப்பதற்காக கடவுள் இந்த பிரச்சனைகள் வழியாக அவர் நடத்திட்டு வந்தார். யோசிச்சு பார்ப்போமே, நம்ம அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அவரை சார்ந்து இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த கர்ப்பமே வராது. கர்ப்பம் வர இடத்துல சாத்தம் உள்ள வந்துடுவான், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும், அங்கே கடவுளே இருக்க மாட்டார். ஸோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். வழக்கம் போல் இந்த ஜெபம் எப்படி முடியும்? இந்த திருப்பாடல் தாவீது நம்பிக்கையோடையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் மேலே முழுசாக சரணடைஞ்சும் முடிப்பார் வழக்கம் போல். சரி, இன்றைய தினம் நம்ம மொத்தம் எத்தனை கேள்விகள் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 5 கேள்விகள். முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க, நம்ம பார்த்தோம் எத்தனை வருடங்கள் இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு, இந்த டெம்பரரியான கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 7 வருஷங்கள் ஆச்சு. 13 வருஷம் அவருடைய மாளிகையை கட்டி முடிக்க, மொத்தம் 20 வருஷம். இன்றைக்கி எத்தனை வருஷங்கள் கழித்து இவங்க கட்ட துவங்கினார்கள்? எப்போது? எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம். அதுதான் இந்த முதல் கேள்வி. அது இன்றைக்கி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இவங்க எகிப்திலுக்கு வந்ததுக்கு போது அந்த கனெக்ஷன்
இங்கே ஒன்று அரசர்களின் அந்த ஆசிரியர் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகிறார் ஆண்டவர். எகிப்துலேருந்து அவங்க வெளியே வந்து எத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு ஆண்டவர் அந்த வாக்களித்து அந்த அமைதியை கொடுத்து அந்த டெம்பரரியான ஒரு ஓய்வை எதிரிகள்கிட்ட இருந்து கொடுத்து அந்த கோயிலை கட்டுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நோவாவினுடைய பேழையில் 3 படிகள் உண்டுச்சுன்னு பார்த்தோம். 3 லெவல்ஸ் இருந்துச்சு, 3 ஸ்டேஜஸ், பார்ட்டிஷன்ஸ், பிரிவுகள் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் மோசேவினுடைய திருவுறைவிடத்திலும் 3 பிரிவுகள் உண்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி இந்த 1 அரசர்கள்லாம் வாசிப்போம். சாலமன் கட்டின கோயிலையும் 3 பிரிவுகள் உண்டு. நம்ம ஏற்கனவே அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா விளக்குறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 3 பிரிவுகள் என்ன ரொம்ப முக்கியம், அதை நம்ம கவனிக்க முயற்சிப்போம். இன்றைக்கி கூறப்பட்டிருக்கும். 3வது கேள்வி, இந்த 3ன்ற நம்பரு இன்றைக்கி இந்த சாலமன் கட்டுற கோயிலில் நிறைய இடங்களில் வரும். மேபி அது 3 இறைவனுக்கு அவரை மகிமைப்படுத்தக்கூடிய. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே 3 தடவை சொல்லுவோம், பரிசுத்தர் 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 3 இறைவனுக்கு. அப்படி தான் பைபிள் அங்கே போட்டிருக்க, பதிவு செஞ்சுருக்கு. நம்ம எல்லாமே 3 முறை பண்ணுவோம். ஆண்டவரே இருக்குமாயிரம், கிறிஸ்துவே இருக்குமாயிரம், ஆண்டவரே இருக்குமாயிரம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி கோயிலில் நிறைய 3ன்ற விஷயங்கள் இருக்கும். அதை எங்கெங்கன்னு கவனிக்க உங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்யுங்க. 4வது கேள்வி, இன்றைக்கி சாலமோனுடைய அரியணை, நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அது யாரோட அரியணை? ஆண்டவருடைய அரியணை. நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஆண்டவருடைய அரியணையில் வந்து சாலமோன் உட்காந்துருக்காரு. இது எனக்கே ஐ ஓப்பனிங்காக இருக்குது. இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லை. ஸோ ஆண்டவருடைய அரியணை தான் தாவீதின் அரியணை, அதில் தான் சாலமோன் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வழிமரபினர்கள் எல்லாம் அந்த ஆண்டவரின் அரியணையை ஆண்டவரே ஏறி உட்கார போகிறார் மாதாவிடம் இருந்து அவர் பிறந்து வரும்போது. ஸோ இந்த அரியணை எப்படி இருந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி வாசிப்போம். அதில் 12, 6 அப்படின்ற அந்த நம்பர்கள்லாம் வரும், எண்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் கவனிக்க முயற்சிப்போம். 5வது, சாலமன் எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்தினார்? தாவீது 40 வருஷம் நமக்கு தெரியும். சாலமன் எத்தனை வருஷம்? தாவீது 7 வருஷம் எபிரோனில் இருந்தார், 33 வருஷம் எருசலேமில் இருந்தார், நம்ம வாசித்தோம். சாலமன் எத்தனை வருஷம் ஆட்சி செலுத்தினார் இஸ்ரேல் மக்கள் மீது அப்படின்னு சொல்லி அதையும் நீ குறிப்பிடலை, அதையும் கவனிக்க முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோ வாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். அரசர்கள் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 6. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின 480ஆம் ஆண்டு, சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான 4ஆம் ஆண்டு, சிவு என்ற 2ஆம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார். அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு நீளம் 60 முழம், அகலம் 20 முழம், உயரம் 30 முழம். கோவிலது தூயகத்தின் முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்கு சமமாய் 20 முழ நீளமும் கோவிலுக்கு முன்னால் 10 முழ அகலமும் கொண்டிருந்தது. வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பலகணிகளை அவர் கோவிலில் அமைத்தார். கோவிலின் சுவரை சுற்றி, அதாவது தூயகத்தையும் கருவறையையும் சுற்றியிருந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிற்றறைகளை கட்டினார். கீழிருந்த அறைகள் 5 முழ அகலமும், நடுவில் இருந்த அறைகள் 6 முழ அகலமும்,
மேலிருந்த அறைகள் 7 முழ அகலமுமாயிருந்தன. அந்த அறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டுச்சுவர் அமைத்தார். செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டதால் அது கட்டப்பட்ட போது சுத்தியல் ஒளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவிலில் கேட்கவில்லை. கீழ் அறைகளுக்கு போகும் வாயில் கோவிலின் தென்புறம் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறிச் செல்வர். அவர் கேதுரு மர விட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சுப்பாவி அதை கட்டி முடித்தார். கோவிலை சுற்றிலும் 5 முழ உயரமாக சுற்றுக்கட்டு எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார். அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது. அவர், நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன். இஸ்ரவேல் மக்களிடையே குடியிருப்பேன். என் மக்களாகிய இஸ்ரவேலரை கைவிட மாட்டேன் என்றார். சாலமோன் கோவிலை கட்டி முடித்தார். பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகைகளால் அவர் மூடினார். இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார். மேலும் கோவிலின் கீழ்த்தளத்தை நோக்குமர பலகைகளால் பாவினார். கோவிலின் பிற்பகுதியில் 20 முழ இடத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகையால் தடுத்து திருத்தூயகமாகிய கருவறையை அவர் அமைத்தார். அதற்கு முன்னால் 40 முழ இடம் கோவில் தூயகமாய் அமைந்தது. கோவிலின் உட்புறம் எங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளில் மொக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன. உட்புறம் எங்கும் முற்றிலும் கேதுரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை. ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமைத்திருந்தார். கருவறை 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அவர் அதனை பசும்பொன் தகடுகளால் மூடினார். பீடத்தையும் கேதுரு பலகைகளால் மூடினார். கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன்னால் மூடினார். கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதியப்பட்ட பொற்சங்கிலிகளை தொங்கவிட்டார். இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார். கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார். கருவறையில் ஒலிவ மரத்தால் 10 முழ உயரமான 2 கெருபுகளை அவர் செய்து வைத்தார். முதல் கெருபின் ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம், கெருபின் மறு இறக்கையின் நீளமும் 5 முழம், 2 இறக்கை நுனிகளுக்கு இடையே இருந்த தூரம் 10 முழம். 2ஆம் கெருபின் அளவும் இருந்தன. 2ஆம் கெருபின் அளவும் 10 முழம். 2 கெருபுகளும் ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன. ஒரு கெருபு 10 முழ உயரம் இருந்தது. மற்ற கெருபும் அதே அளவாய் இருந்தது. அவர் அந்த கெருபுகளை கோவிலின் உட்பகுதியில் வைத்தார். அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன. ஒரு கெருபின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரையும் மறு கெருபின் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் தொட்டு கொண்டிருந்தன. அவர் அக்கெருபுகளையும் பொன்னால் மூடினார். கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெருபுகள், ஈச்சமரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் தளத்தை பொன்னால் அவர் மூடினார். கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டை கதவையும் 5கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒலிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார். ஒலிவ மரத்தாலான அந்த இரட்டை கதவில்
கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். அவற்றை பொன்னால் வேய்ந்தார். அவர் தூயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒலிவ மரத்தால் செய்து நிறுத்தினார். அதன் இரு கதவுகளும் நூக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்தன. மறு கதவும் இருமடிப்பாய் செய்யப்பட்டிருந்தது. அவற்றில் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ற பொன் தகட்டால் அவர் மூடினார். உள்முற்றத்தின் சுவர்களை 3 வரிசை செதுக்கிய கற்களாலும் 1 வரிசை கேதுரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார். 4ஆம் ஆண்டு சிவு மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது. 11ஆம் ஆண்டு பூல் என்ற 8ஆம் மாதத்தில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன. இவ்வாறு கோவிலை கட்டி முடிக்க 7 ஆண்டுகள் ஆயின. குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 9. சேபாவின் அரசி சாலமோனின் புகழை பற்றி கேள்விப்பட்டு கடினமான வினாக்களால் அவரை சோதிக்க எருசலேம் வந்தார். பெரும் பரிவாரத்தோடும் நறுமணப் பொருள்கள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் அவர் வந்து சாலமோனை கண்டு தம் மனத்திலிருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார். சாலமோன் அவருடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார். அவர் அவருக்கு விடுவிக்க இயலாத புதிர் ஒன்றுமில்லை. சேபாவின் அரசி சாலமோனின் ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த அரண்மனையையும் கண்டார். அத்துடன் அவரது பந்தி உணவுகளையும் அவருடைய அலுவலர்களின் இருக்கைகளையும் அவர்களது பணியின் ஒழுங்குமுறையையும் அவர்களுடைய சீருடைகளையும் அவருடைய பானம் பரிமாறுவோர் அவர்களுடைய சீருடைகள் மற்றும் ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றையும் கண்டபோது அவர் பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி, உமது செயல் பற்றியும் உமது ஞானம் பற்றியும் எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் என் கண்களால் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதி கூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விஞ்சிவிட்டீர். மனைவியர் பேறு பெற்றோர், எப்பொழுதும் முன் நின்று உமது ஞானத்தை கேட்கிற அலுவலரும் பேறு பெற்றோர். உம்மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை ஓர் அரசராக்கிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். பின்பு அவர் அரசரிடம் 120 தாலந்து பொன், மிகுதியான நறுமணப் பொருள்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார். சேபாவின் அரசி அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமணப் பொருள்களை போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. ஓபியரிலிருந்து பொன்னை கொண்டு வந்திருந்த ஈராமின் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் நறுமண மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தனர். அரசர் அந்த நறுமண மரங்களால் ஆண்டவர் இல்லத்திற்கும் அரச அரண்மனைக்கும் தேவையான படிக்கட்டுகளையும் பாடகர்களுக்கு சுரமண்டலம், தம்புரு ஆகிய இசைக்கருவிகளையும் செய்தார். யூதா நாட்டில் அத்தகையவை அதற்கு முன் இருந்ததில்லை. அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவர் அரசருக்கு கொண்டு வந்ததை விட மிகுதியாகவே அளித்தார். பின்பு அவர் தம் அலுவலருடன் தமது நாட்டுக்கு திரும்பிச் சென்றார்.
சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம். இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தனர். சாலமோன் அரசர் பொன் தகட்டால் 200 பெரிய கேடயங்களை செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 7 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று அவர் 300 சிறிய கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 3.5 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அரசர் இவற்றை லெபனோனின் வனம் என்ற அரச மாளிகையில் வைத்தார். பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசும்பொன்னால் மூடினார். அந்த அரியணைக்கு பொன்னாலான 6 படிகளும் பொன்னாலான ஒரு கால்மணையும் மற்றும் இருக்கையின் இருமருங்கிலும் கைத்தாங்கிகளும் அக்கைத்தாங்கிகளோடு இணைந்த 2 சிங்கங்களும் இருந்தன. அந்த 6 படிகளின் இருமருங்கிலுமாக 12 சிங்கங்கள் நின்றன. இதுபோன்று வேறு எந்த அரசிலும் செய்யப்படவில்லை. அரசர் சாலமோனின் பான பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னாலானவை. லெபனோன் வனத்தில் இருந்த எல்லா கலன்களும் பசும்பொன்னாலானவை. சாலமோனின் காலத்தில் வெள்ளிக்கு எத்தகைய மதிப்பும் இல்லை. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் தர்சீசுக்கு சென்று வரும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசிலிருந்து கப்பல்கள் பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு வந்தன. செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். கடவுள் சாலமோனின் அறிவுக்கு அருளிய ஞானத்தை நேரில் கேட்க உலகின் எல்லா மன்னர்களும் அவரை நாடி வந்தனர். அவர்கள் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமணப் பொருள்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தனர். சாலமோன் குதிரைகளுக்கும் தேர்களுக்குமாக 4000 கொட்டில்களையும் 12000 குதிரை வீரர்களையும் கொண்டிருந்தார். தேர்களை தேர்ப்படை நகர்களிலும் தம்முடன் எருசலேமிலும் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பேராறு முதல் பெலிஸ்தியர் நாடு வரையிலும் எகிப்திய எல்லை மட்டும் இருந்த எல்லா மன்னர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார். எருசலேமில் வெள்ளி கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கின் அத்திமரம் போன்றும் ஏராளமாக கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் எகிப்திலிருந்தும் மற்ற எல்லா நாடுகளிலிருந்தும் சாலமோனுக்கு குதிரைகளை கொண்டு வந்தனர். சாலமோனின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் சீலோவியர் ஆகிய அகியாவின் இறைவாக்கிலும் நெபாத்தின் மகன் யெரொபவாம் பற்றி திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சிகளிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? சாலமோன் இஸ்ரேல் முழுமைக்கும் அரசராக எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பின்பு சாலமோன் தம் மூதாதையருடன் துயில் கொண்டார். அவரை அவர் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவருக்கு பின் அவர் மகன் ரெகபெயாம் ஆட்சி செய்தான். திருப்பாடல் 4. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம்
வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவிசாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். முறையான பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவரை நம்புங்கள். நலமானதை உங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய இந்த கோயிலை அழகழகாக பார்த்து பார்த்து சாலமனின் வழியாக நீர் கட்டுகிறீர். அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது நீங்கள் தான் அப்பா. அதில் ஏதேன் தோட்டத்திலேருந்து துவங்கி தேவ மாதா வரைக்கும், எங்களுடைய உடல் வரைக்கும் அதில் மறைபொருள பொருளாக நீங்கள் அதில் மறைத்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞானங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உடலையும் உங்களுக்கான கோவிலாக நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். அம்மா, நீங்கள் எப்படி உங்களையே முழுமையாக தந்தையாம் இறைவனின் வல்லமைக்கும் தூயாவினவருடைய மாட்சிக்கும் நீங்கள் திறந்து கொடுத்து வழி கொடுத்து உங்களை முழுசாக நிரப்ப அனுமதிச்சிங்களோ, அதே போல் எங்களையும் அனுமதிக்க எங்களுக்கு அருள் புரியும் அம்மா. நாங்களும் தூயாவினவர் தங்கக்கூடிய ஆலயமாக எங்களுடைய ஆலயம் மாறணும். எங்களுடைய உடல், எங்களுடைய உள்ளம் என்ற பலிபீடம் ஆண்டவர் இயேசுவை மட்டும் அமர்ந்தாங்க. அதில் அரியணை இல்லை. நீங்களும் அவரும் ஆட்சி செலுத்தணும். உதவி புரியுங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பதில் இன்றைய தினத்திற்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதிலாக பார்த்துடலாம். முதல் கேள்வி, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எத்தனை வருடங்கள் கழித்து இந்த ஆண்டவருடைய கோயிலை சாலமன் கட்ட துவங்கினார் அப்படின்னு பார்த்தோன்னா 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்குது. 400வது வருடம் சாலமன் அரசராகி 4வது வருடம். அப்போ யோசிச்சு பார்ப்போமே, 400 வருஷம் இஸ்ரேல் மக்கள் பல தலைமுறைகள் இறந்து நீதி தலைவர்கள் வந்து இவ்வளோ நேரங்கள் கழித்து தான் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஆண்டவர் கொண்டு வர முடியுது. அன்பர்களே, அதே போல் இஸ்ரேல் மக்கள் எப்படி அந்த பாலைவனத்து வழியாக வந்து கானான் தேசத்துக்குள்ளே வரப்பையும் கஷ்டங்கள், அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு சில விஷயங்கள் காட்டி ஒரு நல்ல அரசர் வழியாக வழி நடத்தி ஒரு கோவிலை கட்டி ஒரு அமைதி, ஒரு தற்காலிகமான ஒரு ஓய்வு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் ஹவ் அவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி. நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் இப்படி தான் இருக்க போகுது. அந்த பாலைவன அந்த பகுதி தான் அந்த முதல் பீரியட் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பெர்கெட்டிவ் ஸ்டேஜ். நம்முடைய பாவங்கள் தூய்மையாக்கப்படணும். அப்போ கஷ்டமாக இருக்கும், திரும்பி போயிடலான்னு தோணும். எகிப்துக்கே அந்த பாவத்துக்கே திரும்ப போயிடலான்னு தோணும். பசிக்கும், உடம்புக்கு நம்மளுடைய வீண் பெருமைகள், நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் நம்மளை விடவே விடாது. புனித அகஸ்தியனார் அழகாக கன்ஃபெஷன்ஸ் புக்கில் சொல்லுவார், எல்லாமே போயிடுச்சு, ஆனாலும் அந்த ஒரு சில நூல்கள் என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக அவருடைய பாவத்தின் அடிமைத்தனத்தை அவர் குறிப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 400 வருஷங்களாக இருக்குது. நமக்கும் எத்தனை வருஷம்னு தெரில. புனிதர்களுக்கே நிறைய வருஷம். புனித அவையில தெரசா 40வது வருஷத்தில் தான் அவங்க அந்த ஒரு அவேக்கனிங்கே வந்தாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு ஆன்மீக ஒரு உயிர்த்தெழுதலுக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு தான் ஷி அட்டைன்டு தட், அந்த ஸ்பிரிச்சுவல் யூனியனை அவங்க அட்டைன் பண்ணாங்க. ஆண்டவரோட மணவாளனோட அவங்க ஆன்மா அந்த ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டது. பார்ப்போம். 2வது கேள்வி பாருங்கள். அந்த 3 பிரிவுகள் நோவாவின் பேழையில் இருக்குது, மோசேவனுடைய சந்திப்பு கூடாரத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி சாலமன் கட்டின கோயிலில் அந்த 3 பிரிவுகள் என்ன, அதனுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 அரசர்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 1லேருந்து 5 வசனங்கள் பாருங்கள். 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 5 வசனங்களை வாசனை தெரியும். முன் மண்டபம் இருந்துச்சு. அது ஆங்கிலத்தில் வெஸ்டிபிள் அப்படின்வாங்க, இல்லை அவுட்டர் அந்த கோர்ட் அப்படின்வாங்க. 2வது தூயகம். தூயகம் தான் நெய்வ், இல்லைனாக்கா அந்த சென்ட்ரல் பார்ட்.
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் சாங்சுவரின்னு கூட சொல்லலாம். ஸோ உள்ள கருவறை அடுத்தது 3வது, அதுதான் அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஸோ இந்த 3 பிரிவுகள் தான் நோவாவின் பேழையிலும் இருந்துச்சு. உடன்படிக்கை திருவுறைவிடம், உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டிருந்த இந்த மோசேவின் திருவுறைவிடத்தில் இந்த 3 தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். அங்கே விடுதலை பயணத்தில் நம்ம வாசிப்போம். அங்கே ஒவ்வொரு இடத்துல லைட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும், கருவறை தான், பட் கொஞ்சம் லைட்டாக வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ தூயகம், அதுக்கு வெளியே முன்மண்டபம், உள்ளே கருவறை. ஓகே, 3வது கேள்வி. இன்றைக்கி 3 நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நீங்கள் எத்தனை நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இன்றைக்கி அதை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்க 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்கள். உள்முற்றத்தின் சுவறுகளை 3 வரிசை செதுக்கிய கற்களாலும் 1 வரிசை கேதுரு கட்டையாலும் அவர் அமைத்தார். அப்போது ஒரு காலம் கேதுரு கட்டை வரும், அதுக்கப்புறம் 3 வரிசைகள் காலம் கற்கள் வரும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேதுரு கட்டை. ஸோ இப்படி எல்லாம் 3 இருக்குது. நிறைய அந்த திரித்துவம் இருக்குது. மூவர் இறைவனுக்கு குறிக்கக்கூடிய வகையில் இருக்கா தெரியல. இது என்னுடைய ஒரு பார்வை. இது விவிலி அறிஞர்கள் சொல்கிறார், நிறைய 3 விஷயங்கள் பார்க்க முடியும். சரி, வேற என்ன 3 பார்க்கலாம் சாலமன் கட்டின கோயிலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மோசேவினுடைய அந்த திருவுறைவிடத்திலும் அந்த கருவறையில் என்ன இருந்துச்சு, ஹோலி ஆஃப் ஹோலிஸில் திருத்தூயகத்தில் உடன்படிக்கையின் பேழை, அது தந்தையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இறை பிரசன்னத்தின் அப்பம், பிரெட் ஆஃப் பிரசன்ஸ், அது ஆண்டவர் இயேசுவை குறிக்கக்கூடியது. அப்புறம் 7 விளக்குகளை கொண்ட மெனோரா தண்டு 7 ஆவியாகிய தூய ஆவியினரை குறிக்கக்கூடியது. அதே விஷயங்கள் இன்று சாலமன் கட்டின கோயில்லையும் இருக்கும். ஸோ அதுவும் பார்ப்போம். சரி, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 6 வசனங்கள் பாருங்கள். கோவிலின் சுவர்களை சுற்றி, அதாவது தூயகத்தை, அந்த நடுப்பகுதி இருக்குது பாருங்கள், தூயகம், கருவறை தான் இன்னர் சாங்சுவரி, அது கிடையாது. தூயகம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த இறை பிரசன்னத்தை அப்பத்தை தாங்கக்கூடியது மெனோராவாக இருக்கக்கூடிய இடங்கள். அந்த தூயகத்தையும் கருவறையை சுற்றியும் அவர் என்ன பண்ணுறாரு, 2 சுவர்களை ஒட்டி மேட்டை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிற்றறைகளை அவர் கட்டினார். ரொம்ப சின்ன ரூம்ஸை கட்டுறாரு. எப்போது அந்த கருவறையை சுற்றி இருக்கிற சுவரை சுற்றியும், அப்புறம் இந்த தூயகத்தை சுற்றி இருக்கிற சுவரை சுற்றியும் சின்ன அறைகளை அவர் கட்டுறாராம். ஸோ இந்த அறைகள் பாருங்கள் எப்படி இருக்குது, எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதில் 3 தளங்கள் இருக்குதான். கீழ்த்தளம், மேல்தளம், நடுத்தளம். இதே போல் தான் நோவாவின் பேழையும் இருந்துச்சு பாருங்கள். மேபி 3 தளங்கள், ஏன் 3 செய்யணும் பாருங்கள். அந்த ஒரு செவுரு கூட 3, செவுரில் உள்ளே இருக்கிற அந்த கற்களின் வரிசைகள் 3, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற 3 விஷயங்கள் இருக்குது. தந்தையை குறிக்கிறது, மகனை குறிக்கிறது, ஆவியானவரை குறிக்கக்கூடியது. எல்லாமே 3 இருக்குது. மோசேவின் திருவிரடமும் சரி, நோவாவின் பேழையும் சரி, அதுக்கப்புறம் இந்த சாலமன் கட்டின கோயில்லையும் சரி, எல்லாமே 3 இருக்கிறது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க பாருங்கள், 3 கதவுகள் பார்க்குறோம். நம்ம விடுதலை பயணம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், 20 முழம் தொங்கு திரை முற்றத்தின் நுழைவாயிலாக விளங்கும். ஸோ இது எங்கே, அந்த மோசே அமைத்த சந்திப்பு கூடாரத்தினுடைய வெளிமுற்றம். இங்கே பாருங்கள் 2 குறிப்பேடு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 9ஆம் வசனத்தில் குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார், முற்றங்களின் வாயில்களை அமைத்தார். அங்கே ஒரு கதவு இருக்குது இந்த முற்றங்களுக்கு, அந்த அவுட்டர் கோர்ட்டுக்கு, அந்த வெஸ்டிபிளுக்கு. அவற்றின் கதவுகளை வெண்கல தகடால் மூடினார். அங்கே தொங்கு திரை மோசேவனுடைய அந்த உறைவிடத்திற்கு, இங்கே வெண்கல கதவு எதுக்கு, அவுட்டர் கோர்ட்டுக்கு, அந்த வெளி முற்றத்திற்கு. சரி, இப்போ உள்ளே போயிட்டோன்னா என்னது, தூயகம். சாலமன் கட்டின கோயிலில் அதை தூயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது சந்திப்பு கூடாரத்தினுடைய நுழைவாயில். இது சந்திப்பு கூடாரம், அது வெளிமுற்றம். இப்போ சந்திப்பு கூடாரத்தை என்ன சொல்கிறாங்க, அந்த நடுப்பகுதி, அங்கே தான் மெனோரா இருக்குது, ஆண்டவரின் பிரசன்னத்தின் அப்பம் இருக்குது, பலிபீடம் இருக்குது, எல்லாம் அங்கே தான் செலுத்தப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல என்ன பாருங்கள், விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்கு திரை செய்வாய்.
அப்போ அங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டோரு வெளி முற்றத்திற்கு ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து இங்கே வந்து தூயகம் சாலமன் கட்டின கோயிலில், இங்கே வந்து சந்திப்பு அந்த கூடாரத்துக்கு ஒரு தொங்குத்திரை இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள். 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள் இன்றைக்கி நம்ம வாசித்ததில் பாருங்கள். அவர் தூயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒலிவ மரத்தினால் செய்து நிறுத்தினார். அப்போ பாருங்கள், ஒலிவ மரத்தினால கதவை செய்கிறார். ஸோ வெளி முற்றத்துக்கு வந்து வெண்கல கதவு தகடு. அடுத்த முற்றத்துக்கான அந்த நுழைவாயில் பாருங்கள், ஒலிவ மரத்தினால செய்கிறாரு. 2 கதவுகள் உண்டு அதுக்கு. சரி, அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன இருக்குது? திருத்தூயகம். ஸோ மோசே கட்டின அந்த சந்திப்பு கூடாரத்தில் 2க்குமே வெளி முற்றம் தான். முற்றம் ஒன்று, கூடாரம், அதுக்கப்புறம்னா திருத்தூயகம். இது வந்து மோசே கட்டின அந்த இதுக்கு முற்றம், கூடாரம், திருத்தூயகம். சாலமன் கட்டின கோயிலுக்கு முன் மண்டபம், அதுவும் வெளிமுற்றம் தான். அதுக்கப்புறம் தூயகம், இன்னர் சாங்சுரி, அதுக்கப்புறம் கருவறை. ஸோ இந்த 3 இருக்குது. இப்போ அடுத்து இந்த கருவறைக்கும் திருத்தூயகத்திற்கும் மோசேயனுடைய கூடாரத்தில் திருத்தூயகம், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், இங்கே வந்து கருவறை, இன்னர் சாங்சுரி. ஸோ இப்போ இந்த திருத்தூயகத்திற்கு என்ன பண்ணுறாரு பாருங்க. விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஒரு திருத்தூயக தொங்கு திரை செய்யப்பட வேண்டும் அப்படின்றாரு. ஸோ அங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. ஸோ 3 நுழைவாயில்கள் இருக்குது 3 அந்த பகுதிகளுக்கும். இன்றைக்கி 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் பாருங்கள், கருவறையின் நுழைவாயிலுக்கு 2 கதவுகளை ஒலிவ மரத்தினால செய்யணும் அப்படின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 டோர்ஸ், இந்த 3 பிரிவுகள் எல்லாமே மூவர் இறைவனுக்காக. எப்படி கோயிலுக்குள்ளே மூவர் இறைவன் மறைந்திருக்கிறார். கடவுளுக்கான கோயில்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே மூவர் இறைவன் இருக்கார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவார், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேருந்து 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் தான் அந்த நுழைவாயில், அந்த திரை அப்படின்றார். இப்போ அவருடைய ரத்தத்தினால அந்த திரை கிழிக்கப்பட்டு அவருடைய உடலோடு அவருடைய ரத்தத்தோடு நம்ம உள்ளே போகலாம் தைரியமாக. எதுக்குள்ளே? அந்த கருவறைக்குள்ளே. சாலமன் கட்டின கோயிலில், மோசேயனுடைய சந்திப்பு கூடாரத்தில் திருத்தூயகம், அதுக்குள்ளே போகலாம். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். எபிரேயர் 10:19-22. ஸோ இந்த ஒரு வெயில், இந்த தூயகம், இந்த திரை, இந்த நுழைவாயில், இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஆண்டவர் இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு முன்னடையாளங்கள். அது மட்டும் இல்லை, மாதவி விண்ணகத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உன்னத கடவுளின் வல்லமை மாதம் மீது வந்துச்சு. தூய ஆவியானவர் மாதம் மீது நிலையிட்டார். மகனாகிய சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை தன் உதிரத்தில் அவர் தாங்கி பெற்றெடுத்தார். ஸோ மூவர் இறைவனுக்கு, கடவுள் விண்ணகத்தில் இருக்க கடவுளுக்கு ஒரு டோர், ஒரு நுழைவாயிலாக மாதாவின் உடலும் ஆன்மாவும் ஆவியும் விளங்கியது. மாதான்ற அந்த நபர், உடல் ஆன்மா ஆவி எல்லாம் கலந்த அந்த நபர், நம்மளால் பார்க்க முடியாத, நம்மளால் கற்பனை செய்ய முடியாத சகல வல்லமை வாய்ந்த, எங்கேயும் வியாபித்திருக்கக்கூடிய, தொடக்கம் முடிவும் இல்லாத கடவுள் உங்களுடைய மாதாவுடைய உடலுக்குள்ளே அவர் நுழையும் போது அந்த விண்ணகம், கடவுள்லாம் என்ன, விண்ணகம்னா என்ன? கடவுள் இருக்க இடம் தான் விண்ணகம். ஸோ அந்த கடவுள் விண்ணகம் இறங்கி மாதாவுக்குள்ளே வந்தது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அப்போது அதனால தான் நம்ம மாதாவுடைய அந்த லொரேட்டோ பிரார்த்தனையில் ஜெபிக்கிறோம், விண்ணகத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆண்டவர் தான் நுழைவாயில். ஆனால் ஆண்டவரை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான நுழைவாயிலாக மாதா விளங்கினார்கள். உண்மையான கோயிலாகவும் நுழைவாயிலாகவும் மாதா விளங்கினாங்க. அதே போல் ஆண்டவர் இயேசுவும் விளங்குகிறார். மாதா அப்படி விளங்குனதுனால தான் ஆண்டவர் இயேசு அப்படி விளங்குகிறார். சரி, 4வது பாருங்கள், சாலமன் கட்டின அந்த அரியணை, அந்த அரியணை, அவர் ஆட்சி செலுத்தக்கூடிய அரியணை, ஆண்டவருடைய அரியணை, அது எப்படி இருக்கும்? அதில் 12 நம்பர்கள், எண்களை கவனிக்க சொன்னோம். இன்றைக்கி பாருங்கள், 2 குறிப்பீடு 9ஆம் அதிகாரம் 18-19 சொன்னதில் அந்த அரியணைக்கு பொன்னாலான 6 படிகள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த 6 பின்னாடி பார்த்தோன்னா நம்ம 6 செராஃபின்கள் இருப்பாங்க. ஆண்டவரை சுற்றி அவங்க கண்களை மறைத்து கொண்டு, கால்களை மறைத்து கொண்டு, 2 ரெக்கைகளை பறந்துக்கிட்டு தூயவர் 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 என்று போற்றிக்கொண்டே இருப்பாங்க.
ஸோ பாருங்கள், அந்த இங்கே 6 படிகள் இருக்குது, அங்கே 6 செராஃபின்கள் இருக்குது ஆண்டவருடைய அரியணை கிட்ட. அது மட்டும் இல்லை பாருங்கள், இங்கே பாருங்கள், பொன்னாலான ஒரு கால்மனையும் உண்டு. இந்த கால்மனை என்னது? கால் வச்சுக்கிறதுக்கான மனை, ஓகே. பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயங்களை தரும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் திருப்பாடல் 110 1ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலது பக்கம் வீற்றிருப்பீர். அப்போ பாருங்களேன், இது வந்து தாவீது எழுதின திருப்பாடல். ஆனால் இது வந்து மெசியாவுக்கான ஒரு இறைவாக்காக ஆண்டவர் இயேசுவே கோட் பண்ணுறாரு. இது எபிரேயர் 1:13 திரும்ப நமக்கு வந்து மேற்கோள் காட்டுது. ஸோ ஆண்டவர் இயேசு தந்தையின் வலது புறத்தில் அமர்ந்து அவருடைய பகைவர்கள் எல்லாம் அவருடைய கால்மனையாக்குவாராம். அப்போ இன்றைக்கி இந்த சாலமன் கட்டியிருக்கக்கூடிய அந்த கால்மனை பின்னாடி ஆண்டவர் இயேசு ஆட்சி செலுத்தும் போது அது எதிரிகளுடைய தலையாக இருக்கும், சாத்தானின் தலையாக இருக்கும், சாவின் தலையாக இருக்கும், நோய்கள் எல்லா பிரச்சனைகளின் தலையை ஆண்டவர் இயேசு நசுக்க போகிறார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு 2 பக்கமும் என்ன பண்ணாங்க, 2 பக்கமும் கைகள் இருக்குது. கையின் 2 மரங்களிலும் கைத்தாங்கிகள் இருந்தது. அந்த அரியணைக்கு பக்கத்தில் 2 பக்கமும் கைத்தாங்கிகள் இருக்குது. கைத்தாங்கிகளோடு இணைந்து 2 சிங்கங்களும் இருந்தனர். 2 பக்கம் 2 சிங்கம் நிற்குதான். அதை அப்படியே யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பாருங்களேன், எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கும் அந்த அரியணை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 6 படிகளின் 2 மரங்களிலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்று கொண்டிருந்தனர். இந்த 12 சிங்கத்தை எதை குறிக்குது? வேற ஒன்றும் இல்லை, 12 அப்போஸ்தலர்களை குறிக்கும் போது. அப்போது அது 12 யூதாவினுடைய குலங்களை குறித்தது. இது போன்ற வேறு எந்த அரசிலும் எந்த ஒரு அரியணையும் செய்யப்படலையா. எனது ஆண்டவருடைய அரசு, அவருடைய அரியணைக்கு பாருங்கள் எதெல்லாம் பக்கபலமாக இருக்குது பாருங்கள். அந்த 2 பக்கமும் 12 சிங்கங்கள் இருக்குது, 12 அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க பின்னாடி ஆண்டவர் உட்காரக்கூடிய அரியணையில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரி, எத்தனை வருடங்கள், 5வது கேள்வி, எத்தனை வருடங்கள் சாலமன் ஆட்சி செலுத்தினார்? தாவீது வந்து 40 வருஷம். சாலமன் எத்தனை வருஷம்? இன்றைக்கி 2 குறிப்பேட்டில் வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பாருங்கள், 40 வருடங்கள். ஸோ தாவீது ஒரு 40 வருஷம், சாலமன் ஒரு 40 வருஷம். அன்பானவர்களே, இஸ்ரேல் மக்கள் அவங்க உருவாக்கின காலத்திலிருந்து இந்த 80 வருஷம்தான் நிம்மதியாக இருந்தாங்க. அன்பானவர்களே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உண்மையான நல்ல அரசர்கள். பாருங்களேன், ஆண்டவர் அன்பு செய்யக்கூடிய ஒரு தலைவர், ஒரு வீட்டில் அம்மா அப்பா, ஒரு ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல், ஒரு நாட்டில் ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசாங்க அதிகாரி இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த நாடு, அந்த வீடு, அந்த ஸ்கூல், அந்த நிர்வாகம், அந்த காலேஜ், அந்த நிறுவனம், அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. அப்போ கடவுளுக்கு அஞ்சு தீமையை விட்டு விலகி தாழ்ச்சியோட ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு அவர் அன்பு செஞ்சு ஆண்டவர் மேலேயே தாவீதை போல இருக்கக்கூடிய ஒரு அந்த தலைவர் இருந்துட்டாங்கன்னா வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லா நிறுவனத்திற்கும் வேறு எதுவுமே தேவையில்லான்னு பார்த்தவர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விளக்குறைக்குள்ளே நம்ம போவோம். இன்றைக்கி பாருங்கள், 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டதால் அது கட்டப்பட்ட போது சுத்தியல், உளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவிலில் கேட்கப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லுது. ஒன்று, இது முன்னடையாளமாகிய மாதாவை பற்றி குறிக்கிறது, ஆண்டவர் இயேசுவை பற்றி குறித்து காட்டுகிறது. இன்னொன்று, நமக்கு ப்ராக்டிக்கலான ஒரு அனுபவம் இருக்குது. சரி, இந்த முன்னடையாளத்தில் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். பாருங்கள், இந்த சத்தம்லாம் என்னது? ஒரு டிஸ்டர்பன்ஸ், இந்த ஒரு அமைதி இல்லாமல் அது ஒரு சாதாரண ஒரு ஏதோ கட்டணம் இல்லை, ஆண்டவருக்கான கோயிலை கட்டப் போகிறோம். அவங்களுக்கு தெரியும் அந்த திருவுறைவிடத்தில், அந்த திரு தூயகத்தில், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறையில் எவ்வளோ மயான அமைதி இருக்கும், எந்த ஒரு சத்தமும் இருக்காது, ஒரு இருட்டு. ஆண்டவருடைய மறைய பொருளை வெளிப்படுத்துது. அங்கே உடன்படிக்கையின் பேழை வைக்கப்பட்டிருக்கும். அங்கே யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மறைபொருளான ஒரு இருட்டு, ஒரு அமைதி, அந்த மாதிரியான ஒரு இடத்த கட்ட போகிறோம். அதனால் நம்ம எந்த ஒரு சத்தமும் அங்கே இருக்கக்கூடாது. எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்கள் சாலமனுடைய அந்த ஞானம். அன்பார்ந்தவர்களே, மாதா ஆண்டவருக்கான ஒரு கோயில் தான் ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கார். மாதா ஆண்டவருக்கான ஒரு ஏதேன் தோட்டம், ஒரு பேரடைஸ். மாதா ஆண்டவருக்கான ஒரு திரு உறைவிடம்.
ஒரு கோவில். அப்போ அந்த மாதா புனித அன்னம்மாள், அவங்களுடைய அம்மா புனித அன்னம்மாளுடைய திருவுதரத்தில் மாதா உருவாக்கும்போது, மாதா கட்டப்படும் போது ஆண்டவர் அந்த பாவத்தின் மாசை எப்படி அனுமதிச்சிருப்பார். பழைய உடன்படிக்கையின் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கக்கூடிய உடன்படிக்கையின் பேழையே சும்மா ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து காட்டக்கூடிய ஒரு கோயிலுக்கே, தற்காலிகமாக இடிக்கப்பட போகிற கோயிலுக்கே அப்படின்னா என்றென்றும் உயிர் தெளிந்து நிலையாக தந்தையின் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மகனின் வலதுபுறத்தில் வீட்டிற்கக்கூடிய மாதாவுடைய உடலுக்கு பாவக்கரையை கடவுள் அனுமதிச்சிருப்பாரா? இது நம்மளை யோசிக்க வைக்கணும். அந்த கோயிலை கட்டுற சத்தம் கூட கேட்கக்கூடாதுன்னா அந்த கோயிலுக்கே அப்படின்னா ஆண்டவரே இறங்கி வரப்போகிற அந்த கோயில், ஆண்டவருடைய உடல் எடுக்கக்கூடிய ரத்தத்தை அங்கேருந்து பெறப்போகிறார். அந்த உடல், அந்த ஆன்மா அம்மல உற்பவமாக தானே இருக்க முடியும். அதனால தான் டிசம்பர் 8ஆம் தேதி மாதாவை அம்மல உற்பவம் என்று நம்ம கொண்டாடுகிறோம். அப்படின்னா இம்மாக்குலேட் கன்செப்ஷன். இது 1854 அது ஒரு விசுவாச கோட்பாடாக அறிவிக்கப்படுகிறது 9ஆம் பத்திநாதர்னால். அது பாருங்கள், பின்னாடி 1854 அது அறிவிக்கப்படுது. 4 வருஷம் கழித்து அது 1858 மாதாவே பிரான்ஸ் நாட்டில் லூர்தில் இறங்கி வந்து பேரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மாதா வந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் 17ஆவது காட்சி, மொத்தம் 18 காட்சி, அதில் 17ஆவது காட்சியில் இப்படி இந்த பெருந்தது கேட்குறாங்க, நீங்கள் ப்ளீஸ் எப்படியாவது நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த காட்சியில் 3 முறை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மாதா என்ன தெரியுமா பண்ணுறாங்களா, சிரிக்கிறாங்க. திரும்ப 2 முறை சிரிக்கிறாங்க. 3வது அம்மா நீங்கள் சொல்லியே ஆகணும், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் யாருன்னு தெரியல. மாதான்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல இல்லையா, பேரை சொன்னால் தான் தெரிய வரும். அந்த பெண்ணுடைய பேர் என்னன்னு கேட்டுட்டு வானா, அப்போ தான் நம்புவேன்னு சொல்லி பங்குஃபாதர் சொல்லி அனுப்பிச்சிடறாரு. பங்குஃபாதர் நம்ப மாட்டேங்கிறாரு மாதாவை பார்க்குறாங்க அப்படின்னு. மாதா என்ன பண்ணுறாங்களா, சிரிச்சிட்டு இருந்தவங்க அவங்க கையில், அவங்களுடைய முழங்கையில் இருந்த அந்த ஜெபமாலையை கீழே விடுறாங்க. அது அவங்களுடைய அந்த ரிஸ்ட்டு, அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்ட்டு மணிக்கட்டு வரைக்கும் அந்த ஜெபமாலை இறங்கி வருதான். கையை விரிச்சிட்டு, நம்ம இந்த மிராக்குலஸ் மெடலில் பார்ப்போம் இல்லையா, அற்புத பதக்கத்தில் 2 கை விரிச்சிருக்க மாதிரி, அந்த மாதிரி விரிக்கிறாங்களாம். 2 கை விரித்து ஜெபமாலை மணிக்கட்டுக்கிட்ட வந்து நிற்கிது. திரும்ப 2 கையும் கூப்பி அவங்களுடைய நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்கொண்டு மேலே விண்ணகத்தை கண்களை உயர்த்தி நாமே அம்பல உற்போம் அப்படின்னாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், அது அப்படி பெனதத்துக்கு அது அப்படி பதிஞ்சிருச்சு. இமேக்குலேடோ கன்செப்ஷியோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஃப்ரெஞ்சு வட்டார மொழியில் சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிக்கிட்டே ஓடுறாங்களாம் புனித பெனதத்து அந்த பங்குஃபாதர்கிட்ட. அந்த பெண் வந்து பேரை சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா இமேக்குலேடோ கன்செப்ஷியோ. உடனடியாக அது வரைக்கும் நம்பாத அந்த பங்கு தந்தை மிரண்டுறேன். ஏன்னா அந்த பெனதத்தை அம்மாவுக்கு அது அவங்க படிப்பறிவே இல்லாதவங்க. அது 4 வருஷம் முன்னாடி தான் அது ஒரு விசுவாச கோட்பாடாக அறிக்கப்பட்டிருக்கு. இது நிறைய ஃபாதர்ஸுக்கே அந்த டைமில் இன்னும் பிரபலமாகாத ஒரு விஷயம். எப்படி இந்த படிப்பறிவே இல்லாத, மறைக்கல்விக்கு போகாத இவங்களுக்கு தெரிய வந்துச்சு, நாமே அமல உற்பம். யோசிச்சு பாருங்களேன், நான் அமல உற்பமாக ஆனேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் மாதா அமல உற்பமாக இருந்தாங்க, அப்படி அமல உற்பமாக உற்பவித்தாங்க அப்படின்னு தான் கூறப்பட்டிருக்கு. அதை ஒரு பேராக யாருமே பார்த்ததே இல்லை. ஒருவேளை புனித பெருந்தத்தை அதை அவங்க ஃபார்ம் பண்ணி பொய்யா சொல்லியிருக்கணும்னு நினைக்க கூட அவங்களால முடியாது. இப்போது இத்தனை வருஷம் கழித்து நமக்கு அமல உற்பவம்னா எல்லாம் தெரியும், நம்மளாலேயே அப்படி யோசிக்க முடியல. மாதாவோட பேரே அமல உற்பவமா? மாதா அமர உற்பவமாக தான் ஆயிருக்காங்க. புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே, அதுதான் புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே வந்து 1945 வாழ்ந்தவர். அவர் சொல்கிறாரு, அவரால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. அவர் வந்து தூய ஆவியானவரை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு குருவானவர் புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே. அவரால் புரிஞ்சு முடியல. ஐ வாஸ் கன்சீவ்டு இமேக்குலேட்லி நான் மாதா சொல்லியிருக்கலாம். அமல உற்பவமாக நான் உருவானேன்னு சொல்லியிருக்கலாம். நானே அமல உற்பவம்ன்றாங்க, அவங்க பேராக அதை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கலாம் முன்னாடியலமாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ப்ராக்டிக்கலான விஷயம், அப்போ சுத்தியில் சத்தமும் ஒளி சத்தம் கூட அதை கட்டப்படும் போது கூட கேட்கக்கூடாதுன்னா, அப்போ அங்கே கேட்கக்கூடிய ஒரே ஒளி என்னது? ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலும் இசை கருவிகளும் அந்த பலிகளும் அந்த நறுமணங்களும். அப்போது புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் நம்மளோட ஆலயங்களில் நம்ம உள்ளே பேசலாமா? திருப்பலி நடக்கும்போதும், திருப்பலி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும், திருப்பலிக்கு முன்பாகவும் யாருமே இல்லைனாலும் யார் இருந்தாலும் ஆண்டவர் அங்கே நற்கரணையில் இருக்காருன்னா பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்க வேண்டும். பாருங்களேன், நம்ம அதெல்லாம் உணர்வதே இல்லை. யாராவது வந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம பிறர் அன்பை காட்டுவோம். வெளியே போயிட்டா பிறர் அன்பை காட்டணும் தோணும். ஸோ இது சாத்தானிடமிருந்து வருதான்னு யோசிக்கணும்.
நமக்கு ஏன் நற்கண்ணை வாங்கிட்டு வந்து திரும்பி வரும்போது லைனில் மற்றவங்கள பார்த்து சிரிக்கிறது? கண்களை கீழே பார்த்துக்குவோமே, தரையை பார்த்து கொண்டு வருவோமே. ஏன் மற்றவங்கள பார்த்தா தானே சிரிக்கணும்? முதல்ல நமக்குள்ளே கடவுள் வந்திருக்காரு, அந்த ஷாக்கில் நம்ம இருக்கணும். அந்த ஷாக்கும் அந்த அதிர்ச்சியும் நமக்கு வரலன்னா நம்ம யாரை வாங்குகிறோன்றதுல ஒரு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். வெறும் மூளைக்கு மட்டும் தான் தெரியுது, ஓகே ஆண்டவரை வாங்குகிறோம் அப்படின்னு, மனசளவில் இல்லை. அப்படின்னா பொய்யான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோன்னு அர்த்தம். செயல் அது காட்டலைன்னா. ஸோ நம்ம நற்கனை வாங்கும்போதும் சரி, திருப்பலியின் போதும், திருப்பலி இல்லாதப்போ யாருமே இல்லைனா கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா நோ ஃபோன், மேபி ஃபோன் யூஸ் பண்ணோன்னா வேறு வழி இல்லைன்னா ஏதாவது வாசகங்களை பார்ப்பதற்கு, வேறு மொழியில் ஏதாவது மாஸ் அட்டன் பண்ணுறோம் அன்றைக்கி அந்த வாசகங்களை நம்ம தமிழில் இங்கிலீஷில் பார்க்கணுன்னு நினச்சா ஓகே. பட் மற்றபடி ஃபோனை மற்றபடி பயன்படுத்துகிறதோ அல்லது பேசுகிறதோ, மற்றவங்களை பார்த்து சிரிக்கிறது. நிறைய புனிதர்களை காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து திட்டியிருக்காங்க. திருப்பலியில் கொயரில் இருந்துக்கிட்டு சிரிக்கிறது, எங்கேயாச்சும் டோன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டா சிரிக்கிறது, எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கான அவசங்கம் அது. நம்ம எந்த அளவுக்கு இதில் சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம உண்மையிலே ஆண்டவர் அன்பு செய்கிறோன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 விஷயங்கள் நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம். இதை ஏன் ஆண்டவர் பாருங்கள், அதை ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காரு பாருங்கள் பழைய ஏற்பாட்டில். சரி, 11ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் இதெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த சரியான வழிபாடை அவர் செலுத்தினதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எனக்காக கோயிலை கட்டிட்டான்ப்பா, நான் அவன் பலிகளை செலுத்திட்டான், சரியான வழிபாடு திரும்பவும் நடக்குது. ஆண்டவருக்கு எவ்வளோ பிடிக்குது பாருங்கள். உனக்கு என்ன வேணும் கீழே நான் தரேன் அப்படின்றார். அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும் பாருங்கள். இதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்திருக்கார். என்னை தேடி வருவாங்களா என் மக்கள், நான் ஒரு ஆசாசே உங்களை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்த இந்த மக்கள், இந்த மனித இனம், அது இந்த இஸ்ரேல் மக்கள் தற்காலிகமாவது இந்த ஒரு 80 வருஷம் பூர்த்தி செய்கிறார்கள். ஸோ இந்த ஒரு மெசேஜை நம்ம எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஆண்டவருக்கு அஞ்சி தாழ்ச்சியோட தீமையை விட்டு விலகி அவர் அன்பு செஞ்சு அவர் கட்டளைகளை கடைபிடிச்சா அவர் அன்பு செய்கிறது. அதான் நம்ம வாசிச்சிட்டோம் யோவான் நற்செய்தியில். அவர் கட்டளைகளை கடைபிடிச்சு அப்பா அப்பா அப்பா, அம்மா அம்மான்னு சொல்லி மாதாக்கிட்டேயும் ஆண்டவர்கிட்டையும் போனோன்னா போதும். அதான் அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த மனநிலையில் நம்ம அன்றாட வாழ்வின் செயல்களை செய்ய ஆரம்பிக்கணும். ஆண்டவரை மறக்காமல் செய்ய ஆரம்பிக்கணும். சரி, 22ஆம் வசனத்தில் பாருங்கள், இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓர் இடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினர், கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கோல்டு வந்து ஒரு பக்கம் தூய்மையையும், அது இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆண்டவருடைய அந்த ஒரு பரிசுத்தத்தை வெளிப்படுத்து, இன்னொரு பக்கம் அது நம்மளுடைய விசுவாசத்தையும் வெளிப்படுத்தும். ஸோ பாருங்கள், இதே போல் தான் எப்படி எல்லா இடமும் கோயில் ஃபுல்லாக கோல்டு, உள்ளே போனால் கோல்டு தான். சாலமன் கட்டின கோயிலில் திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 21ஆம் வசனத்திலையும் புனித யோவான் பார்க்குறாரு காட்சி. விண்ணகம் முழுசும் எல்லா இடத்துலையும் அந்த பரிசுத்தமான பசும் பொன் பியூர் கோல்டுனால் இருக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அது அந்த பரிசுத்தத்தை குறிக்குது. ஆண்டவர் இருக்கிற இடம் பரிசுத்தம். அப்போ மாதாவுடைய திருவுடலும் திருவுதிரமும் எவ்வளோ அது வந்து அங்கே என்ன மெட்டீரியலாக கோல்டு, ஸ்பிரிச்சுவலாக தூய்மை. மாதாவை தாங்கின அந்த உடலும் எவ்வளோ தூய்மையாக இருந்திருக்கும், உள்ளம் எவ்வளோ தூய்மையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த கோயிலை பசும்பொன்னால் மூடினாங்க, அந்த பீடத்தை பசும்பொன்னால் போட்டாங்க. எல்லா இடமும் எங்கே பார்த்தாலும் பர்ஃபெக்டாக ஒரு இடம் விடாமல் பசும்பொன்னால் மூடினாங்கன்னா, அதே போல் தான் மாதாவையும் ஒரு இடம் விடாமல் பாவக்கரையே இல்லாமல் ஆண்டவர் அவர்களை மூடி மறைத்தார். எப்படி? அவருடைய அருளினால். கிரேஸ் இருக்கிற இடத்துல சின்னு இருக்காது, பாவம் இருக்காது. ஸோ ஆண்டவரோட அருளினால் மாதாவை பாதுகாத்தார். நம்மளெல்லாம் சேத்துல விழுந்ததுக்கப்புறம் நம்மளை வெளியெடுத்து கழுவினார். மாதாவை விழுவதற்கு முன்பாகவே பாதுகாத்தார். அப்படி தான் இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, அதே போல் பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்மளுடைய விசுவாசம் வந்து பசும் பொன்னிலும் மேலானதான். அதனால தான் அது வந்து புடமிடப்படுகிறதான். இப்போ எப்படி பொன் வந்து புடமிடப்பட்டு அது தூய்மையாகுதோ, அதே போல் நம்ம விசுவாசமும் புடமிடப்பட்டு தூய்மையாகணுமா. அப்போது மாதா ஒன்று இது தூய்மையை குறிக்கும், இன்னொன்று விசுவாசத்தை குறிக்கும். அதனால தான் மாதாவை புனித எலிசபெத் அம்மாள் சொல்கிறாங்க லூக்கா நற்செய்தியில், ஆண்டவர் கூறியவை நிறைவேறும் என்று விசுவசித்த நீர் பேர் பெற்றோர். அப்போ மாதா இந்த பைபிள் ஃபுல்லாத்தையும் விசுவசித்தாங்களாம். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அத்தனை இறைவாக்கினர், அத்தனை அரசர்கள், மூதாதையர்களுடைய வாக்குகள் எல்லாம் நிறைவேறும்னு விசுவசித்தாங்களாம். எந்த அளவுக்கு விசுவசிச்சிருப்பாங்கன்னா, ஆண்டவர் இறங்கி வந்துட்டார் அவங்க விசுவாசத்தை பார்த்து, அவங்களுடைய தூய்மையில். ஸோ
அந்த பரிசுத்தமும் அந்த விசுவாசமும் மாதாவிடம் இருந்துச்சு. விண்ணகத்தில் இருக்க வேண்டியது அந்த பரிசுத்தம், விசுவாசிகளிடையே இருக்க வேண்டியது, நம்மளை மாதிரி கிறிஸ்தவர்களிடையே இருக்க வேண்டியது அந்த விசுவாசம். அது ரெண்டுமே மாதாவிடம் இருந்துச்சு. ஸோ அதே அந்த பசும் பொண்ணை திருக்காட்சியின் போது அந்த 3 அரசர்களும் அந்த பொண்ணை கொடுக்குறாங்க. அது ஆண்டவருடைய அந்த அரசருக்குரிய அந்த 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 ஒரு அனாயிட்டிங்கை வந்து அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. அந்த கிங்ஷிப், அந்த அரச குருத்துவத்தை ஒரு ஒரு அடையாளமாக அந்த பொன் விளங்குகிறது, அந்த கோல்டு. ஸோ இந்த மாதிரி தூய்மை, விசுவாசம், அந்த ராயல்ட்டி, அந்த அரச அவையினுடைய அந்த ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியது இந்த பொன். ஸோ அதனால மூடுகிறார்கள்னா மாதாவையும் அதனால தான் செய்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு, தந்தையம் இறைவன், மூவர் இறைவன். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்குறோம் இந்த கோயிலில்? 23ஆம் வசனத்தில் பாருங்கள், கெருபீன்களை பார்க்குறோம். இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தில் இந்த கெருபீன்கள் இருந்துச்சு. இந்த கெருபீன்களுக்கு நடுவில் தான் அந்த வாழ்வின் மரம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த வாழ்வின் மரம் யார்? தேவமாதா. அந்த வாழ்வின் மரம் தரக்கூடிய கனின்னா, நிலைவாழ்வு தரக்கூடிய கனி ஆண்டவர் இயேசு. அவரை நம்ம உட்கொண்டோம்னால் நிலைவாழ்வு நமக்கு உண்டு. அப்போ அந்த மரம் மாதா, அந்த கனி ஆண்டவர் இயேசு. அந்த கனி என்ன? அது ஆக்சுவலாக அது வெறும் வார்த்தையாக இல்லை, அது மாமிசமாச்சு. அது வெறும் மாமிசமாக மட்டும் இல்லை, அது அப்பமாக மாறியது. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு, நானே வாழ்வு தரும் அப்பம் அப்படின்றாரு. ஸோ அதை நம்ம உட்கொண்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ மாதாவினுடைய கனி, அந்த மரத்தின் கனி, அதை தான் அந்த கெருபீன்கள் வந்து பாதுகாத்துச்சு. அதை நம்ம உடன்படிக்கையின் பேழை மேலே அந்த 2 கெருபீன்களை வைக்க சொல்கிறார் ஆண்டவர். அதையும் பசும்பொன் உள்ளேயும் வெளியினாலும் மூட சொல்கிறார். இன்றைக்கி இந்த கோயிலையும் அப்படி தான் மூடுகிறார்கள். அதுக்குள்ளே கெருபீன்கள், 2 பெரிய கெருபீன்கள் வைக்கிறாங்க. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து 22 வசனங்கள், திருப்பாடல் 80ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், திருப்பாடல் 91ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனங்கள். கெருபீன்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் கெருபீன்களுக்கு நடுவில் வீட்டிருக்கார். அதனால உடன்படிக்கை பேரில் என்ன சொல்கிறார்? 2 கெருபீன்களுக்கு நடுவில் அந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்றார். விண்ணகத்திலும் கெருபீன்களுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அதனால தான் அப்படி தான் ஆண்டவர் வந்து செய்ய சொல்கிறார் உடன்படிக்கையின் பேழையை. அப்படி தான் அந்த சாலமன் கட்டின கோயிலையும் செய்யப்படுகிறது. கெருபீன்களுக்கு நடுவில் உடன்படிக்கையின் பேழை வந்து வைக்கப்படுகிறது. அதே போல் தான் இன்றைக்கி பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையில் அங்கங்கே ஏஞ்சல்ஸை நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருப்போம். 2 நற்கருணை பேழைக்கு நடுவில் இருக்கும் நற்கருணை பேழை, 2 பக்கமும் வானதூதர்கள் இருப்பாங்க. ஏன்? கெருபீன்களுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். விண்ணகத்திலும் அப்படி தான் இருக்குது, மண்ணகத்தில் இருக்க கோயிலும், கத்தோலிக்க திருவையும், சாலமன் கட்டின கோயில் எல்லாமே அதனுடைய பிரதிகள் தான். நம்ம விண்ணகத்துக்கு போனோம்னா இப்படி தான் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொன்றா இன்றைக்கி சாலமன் கட்டின கோயிலில். சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 29ஆம் வசனத்தில் பாருங்கள், 1 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில், கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்புறமும் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களால் அவர்கள் செதுக்கி வைத்தனர்கள். செதுக்கி வைத்தாங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அங்கே ஆண்டவர் 10 கட்டளையில் உங்களுக்காக எந்த ஒரு இதையும் செதுக்க வேண்டாம், வானத்திலிருந்தோ இல்லை தரையிலிருந்தோ இல்லை கடலில் இருக்க வாழ உயிரினங்களை எதையும் நீ செதுக்கக்கூடாதுன்னு சொன்னார். இங்கே செதுக்கி வைத்தார்கள்ன்றிருக்கு. எப்படி பாருங்களேன், பிரிந்து போன சகோதரர்களுக்கு நம்ம இதை சொல்லணும். ஸோ இந்த மரங்கள், இந்த ஈச்ச மரம், இந்த விரிந்த மலர்கள், அதுக்கப்புறம் பின்னாடி பார்ப்போம் அங்கேருந்து வரக்கூடிய தண்ணீர், அந்த கோயிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் ஊற்று, இந்த ரிவர், இந்த ட்ரீ, இந்த 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 மலர்கள், இந்த பழங்கள், இதெல்லாம் பாருங்கள். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1லேருந்து 12 வசனங்கள், திருவெளிப்பாடு 22 1லேருந்து 2 வசனங்கள். இங்கே இந்த வாழ்வின் மரம் இருக்குது, அதுலேருந்து ஒரு கனி வருது. ஸோ இது எல்லாமே அந்த கோல்டு, அந்த பசும்பொன், விண்ணகம் ஃபுல்லாக பசும்பொன்னில் இருக்குது, கெருபுகள் இருக்குது, இந்த நதிகள் ஓடுது. இது எல்லாமே ஏதேன்னு குறிக்குது. அதுக்கப்புறம் அது இந்த சாலமன் கட்டின கோயிலை குறிக்கிறது. ஏன்? இது ரெண்டுமே விண்ணகத்தினுடைய ஒரு பிரதி, அதனுடைய ஒரு காப்பி. அதே போல் தான் நம்மளுடைய கேத்தலிக் சர்ச்சை நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம், வடிவங்களை செதுக்கி வைத்திருக்கிறோம். ஏன்னா சாலமன் கட்டின பழைய கோயிலே
ஒரு ஏதேன் தோட்டத்தை போல அலங்கரிக்கப்பட்டது. இன்றைக்கி நம்மளுடைய கோயில் அந்த மாதிரி அலங்கரிக்கப்படணும். புதிய உடன்படிக்கையில் அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அது ஆண்டவர் விரும்பக்கூடிய கோயில் கிடையாது. ஒருவேளை இந்த ஈச்ச மரங்கள், ஒருவேளை அது வந்து குறிக்கக்கூடிய விஷயம் அந்த வாழ்வின் மரத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா அதுதான் அவங்க இழந்து போனாங்க. இப்போ திரும்ப அந்த வாழ்வின் மரம் தன்னுடைய ஒரு வடிவத்தில் ஆண்டவரை உண்மையான ஒரு பலியையும் வழிபாடையும் செலுத்தப் போகிறார்கள். தற்காலிகமாக பின்னாடி கத்தோலிக்க திருவையில் அந்த வடிவங்களுக்கு மத்தியில் நம்ம கரெக்டான சரியான திருப்பலியாகி ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நம்ம செலுத்த போகிறோம். ஸோ அங்கே ஒன்று தான் மிஸ் ஆகுது, அந்த ஃப்ளவர். மலர்கள் தான் இல்லை. மலர்கள் வந்து இங்கே டெம்பிளில் இருக்குது, சாலமன் கட்டின கோயிலில். விண்ணகத்தில் வந்து மலர் இருக்க மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 பேதுரு 1 24 25 வசனங்கள் பாருங்கள். எல்லா மானிடர்களும் ஒரு புல்லை போன்றவர்கள், அவர்களுடைய மாட்சி வந்து மலர்களைப் போல் அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும், உதிர்ந்து போயிடும் அப்படின்றாங்க, காஞ்சு போயிடும் அப்படின்னு. ஸோ மலர்கள் மாட்சியை குறிக்கும், மனிதர்களின் மாட்சியை. விண்ணகத்தில் கடவுளுடைய மாட்சி தான் அங்கே வந்து ஒளியாக இருக்கும். விண்ணகம் முழுசும் கடவுளுடைய மாட்சினால் நிரப்பப்பட்டிருக்கும். அப்போ பாருங்களேன், அங்கே ஆண்டவருடைய மாட்சி அங்கே மலர்களை போல் அழகாக இருக்குமா. ஸோ இனி நம்ம எங்கேயாச்சும் மலர்களை பார்த்தோம் அப்படின்னா அழகானது நமக்கு ஆண்டவருடைய மாட்சி குறிக்கணும். சாலமன் கூட அப்படிப்பட்ட ஒரு மாட்சியில் ட்ரெஸ்ஸை போடலன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இட்ஸ் ஆல் க்ளோரி. மலர்களை பார்த்தா மாட்சி நமக்கு ஞாபகம் வரணும். எந்த மாட்சி? இங்கே இருக்கிற மலர்கள் உதிர்ந்து போயிடும், அது நம்மளுடைய மாட்சி. உதிராத ஒரு அழகு இருக்குது விண்ணகத்தில், அது கடவுளுடைய மாட்சி. ஸோ விண்ணகத்துக்கு மலர்களே தேவையில்லை, ஆண்டவருடைய மாட்சியே அங்கே மலராக இருக்கும். விண்ணகத்துக்கு கதிரவனும் சந்திரனும் தேவையில்லை, ஏன்னா கடவுளே ஆட்டுக்குட்டியே அதன் ஒளியாகவும் அதனுடைய மாட்சியாகவும் இருப்பார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதே போல் இன்னொரு அழகான விஷயம் பாருங்கள். இனிமை மிகு பாடல்கள் 6 அதிகாரம் 1-3 வசனங்கள். இதே போல் தான் நம்ம பார்க்குறோம். இந்த தோட்டம், இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்ப்போம் பாருங்கள். இங்கே காதலனாக ஆண்டவரை நம்ம பார்க்கணும், ஆண்டவர் இயேசு. ஏன்னா அவர் தான் மணவாளனாக இருக்கிறார். மணவாட்டியாக நம்மளுடைய ஆன்மாவை பார்க்க வேண்டும். அப்போ இந்த மணவாட்டி பாருங்கள், இந்த தோட்டத்தில் இருந்த மலர்களுக்கு மத்தியில் பாருங்கள், மாதாவை குறிக்கும். இது முதல்ல மாதா, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம், நம்மளுடைய ஆன்மாக்கள். மாதா அதை ஃபஸ்ட்டு செஞ்சாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வரலாறுல நம்ம எல்லாருமே அவங்கள 1% பாருங்கள். இனிமை பாடல்கள் 6 அதிகாரம் 1-3 வசனங்கள் பாருங்கள். சாரோனின் சமவெளியில் உள்ள காட்டு மலர் நான். அதனால் மாதாவை பாடுறோம். சாரோனின் மலர் அழகே, சியோனின் அருள் மலரே மகளே அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். சாரோனின் மலர் யார்? மாதா. அந்த அழகான மலர் மாதா. பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர், வண்ண வண்ண லீலி மலர், அன்னை மரிய நீயே. பாருங்கள், அந்த லீலி மலர் யார்? மாதா. அந்த சாரோனின் மலர் யார்? மாதா. இதெல்லாம் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த முட்புதரில் நடுவில் இருக்கும் லீலி மலரை போல மங்கையருள் இருக்கின்றாள் என் அன்புடையாள். ஆண்டவர் அப்படி தேடி வரார் இந்த மலர்களுக்கு நடுவில். யார் அந்த அன்புடையார்? அந்த மங்கையருள் கொண்டவர் தேவமாதா. அது மாதா. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மா, திருச்சபை, கத்தோலிக்க திருவை. அது பாருங்கள், அது திரும்பவும் அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற பாருங்க. காட்டு மரங்களிடையே நிற்கும் கீச்சில் போல காளையருள் இலங்கி இருக்கின்றார் என் காதலராம். இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்கள், மாதாவுடைய ரெஸ்பான்ஸ். நம்மளுடைய ஆன்மாவும் அப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவரது நிழலில் அமர்ந்திருப்பதில் இன்புறுவேன். அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும். அவருடைய கனி என்னது? நற்கருணை, இறை வார்த்தை. இந்த 2 தான் அவருடைய கனி. அது நமக்கு அவருடைய கனியில் என் நாவு இனிமை பெறும். அவருடைய நிழலில் அமர்ந்திருப்பது யார்? அந்த காதலனுடைய நிழலில் அமர்ந்திருப்பது தான் மாதா. அப்படி தான் அமர்ந்திருந்தாங்க. நம்மளுடைய ஆன்மாவும் அப்படி தான் ஆண்டவர் இயேசுவிலும் தூயாவினவர்களும் தந்தையாம் இறைவனிலும் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த இனிமைகள் பாடலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த காதலியை தேடி வருகிறார். ஃபஸ்ட்டு மாதா, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மாவை அவர் தேடி வருகிறார். அப்போது இந்த சாலமன் கட்டின கோயிலில் இந்த மலர்கள், இந்த மரங்கள், இதெல்லாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த செவத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவரை வழிபட வேண்டும்,
நம்ம அவரை தேடி அவருக்காக காத்திருக்கணும். அவர் நிழலில் எப்படி இந்த இனிமைமிகு பாடலில் இருக்கக்கூடிய அந்த அந்த மணவாட்டி அமர்ந்திருக்காங்களோ, அந்த காதலி அமர்ந்திருக்காங்களோ, அதே போல் நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த மரங்கள், இந்த அழகான இந்த 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 டெக்கரேஷனுக்கு மத்தியில், அந்த தோட்டத்திற்கு மத்தியில் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அவருடைய கனியில், அவருடைய நற்கருணையில் நம்ம அமர்ந்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் லைஃப் நமக்குள்ளே உள்ளே போகணுன்னா அந்த பெர்கட்டிவ் ஸ்டேஜுக்குள்ளே போகணும். பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறாமல் இந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம இந்த உலகத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோன்னா அந்த ஸ்டேஜுக்குள்ளே நுழைய முடியாது. அதனால தான் ஆண்டவர் அதுக்கான தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறார். என் பொருட்டு நீங்கள் உயிரை காத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இழந்துருவீங்க, அதை நீங்கள் விட்டிங்கன்னா காத்துக்கொள்வீங்க. அப்படின்னா எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அதான் இப்படி இந்த இன்னாசியார் சொல்லிக்கிறார், யூ ஹேவ் டு பிகம் இன்டிஃபரண்ட் டு ஆல் திங்ஸ் அண்ட் ஆல் பீப்புள்ஸ். எல்லா விஷயங்களுக்கும், எல்லா நபர்களுக்கும் நம்ம ஒரு தொடர்பு இல்லாதவர்கள். அப்படின்னா என்ன, ஒரு மரக்கட்டையை போல் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை, இன்னாசியாரும் அப்படி சொல்ல கிடையாது. அது கூட இருக்கணும், ஆனால் மனசு அதில் ஃபுல்லாக இழந்துடக்கூடாது. அதிலும் கடவுளை காண வேண்டும். கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு அதை பயன்படுத்தணும். இல்லையா அது தடையாக இருக்கா, அதை தூக்கி போடணும். அதுக்கு தயாராக இருக்கணும், இல்லைன்னா அதில் மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம். சரி, நீங்கள் 37ஆம் வசனத்தில் பாருங்கள். 4ஆம் ஆண்டு அந்த சிவ்ன்ற அந்த மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது. அன்பந்தவர்களே, இந்த இல்லத்திற்கு ஒரு அடித்தளம் உண்டு, கடவுளுடைய இந்த ஆலயத்திற்கு. 1 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். விலை உயர்ந்த கற்களினால் இந்த அடித்தளம் இடப்பட்டது ஆண்டவருடைய வீட்டிற்கு. இந்த அடித்தளம் என்னது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறப்படுகிறது. இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு முன்னடையாளம் தான் இந்த சாலமன் கட்டின கோயில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கத்தோலிக்க திரு அவை, ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த திருச்சபைக்கு அடித்தளம் அப்போஸ்தலர்களும் இறைவாக்கினர்களும். அப்போ இதனுடைய மூளைக்கல் யார்? ஆண்டவர் இயேசு. ஸோ ஆண்டவர் இயேசுவை கார்னர் ஸ்டோனாக வச்சு, மூளைக்கல்லாக வைத்து, ஃபவுண்டேஷனாக, அடித்தளமாக அப்போஸ்தலர்கள், புனிதர்கள். அதாவது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், கடவுளின் வீடாகிய, அதாவது வாழும் கடவுளினுடைய திருச்சபை, நம்ம கத்தோலிக்க திருவையே உண்மைக்கு அடித்தளமும் தூணுமாக இருக்கிறது. ஃபவுண்டேஷன் புல்வார்க், பில்லர் அண்ட் புல்வார்க். அப்படின்னா என்ன? இந்த ட்ரூத்துனா என்ன? உண்மைனா என்ன? சத்தியம்னா என்ன? ஆண்டவர் சொல்கிறார், நானே சத்தியம். ஆண்டவர் சொல்கிறாரு, இறை வார்த்தையே சத்தியம், உங்களது வார்த்தையே சத்தியம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களது தூய ஆவியாரே சத்தியம், தந்தையே சத்தியம். அப்போ 3 இறைவன் தான் ட்ரூத். கடவுள் தான் உண்மை, சத்தியம், ட்ரூத். அந்த கடவுளுக்கு அடித்தளமாக எது விளங்குதான்? நம்மளுடைய திருச்சபை. அப்போ இந்த திருச்சபைக்கு அடித்தளம் யார்? அப்போஸ்தலர்களும் புனிதர்களும் இறைவாக்கினர்களும். பாருங்கள், கடவுளுக்கு அடித்தளம் திருச்சபையாக இருக்கிறது இந்த உலகத்தில். அந்த திருச்சபைக்கு அடித்தளம் அப்போஸ்தலர்களும் புனிதர்களும். அதனால தான் சொல்கிறோம், வெறும் பைபிள் மட்டும் கிடையாது. நாட் ஓன்லி சோலா ஸ்கிரிப்துரா. நம்ம பைபிள் நிறைய வசனங்கள் வழியாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பிரிந்து போன சகோதரர்களுக்கு சொல்லணும், சாலமன் கட்டின கோயிலுக்கு விலை உயர்ந்த கற்களினால் அடித்தளம் இடப்பட்டது. ஆனால் திருச்சபைக்கு அடித்தளம் எபேசியர் 2:20 சொல்லுது, அப்போஸ்தலர்களும் இறைவாக்கினர்களும். அவங்க கையில் எழுதின எழுத்துக்கள்னாலையும் பைபிள் விட்டுட்டு போயிருக்காங்க, வாயில் சொன்ன கற்பித்தல்களையும் நமக்கு நம்மளுடைய பாரம்பரியமாக விட்டுட்டு போயிருக்காங்க. திருச்சபை அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு, அதை பாதுகாத்து பராமரித்து நமக்கு அறிவித்து கொண்டு வருகிறது. இந்த பாரம்பரியம் இல்லாமல் பைபிளை வாசித்தோன்னா தவறாக புரிந்து கொள்வோம். ரெண்டும் ஒட்டா சேர்ந்து வாசித்தோன்னா சரியான புரிதலுக்கு வரும். வெறும் பாரம்பரியம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுவும் தப்பாயிரும், தப்பாக புரிஞ்சுக்குவோம். ஸோ பாரம்பரியம், பைபிள், திருச்சபையின் போதனை அதிகாரம், மேஜிஸ்ட்ரி, இது 3 ஒன்றா சேரும்போது தவறு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால தான் ஆண்டவர் இந்த திருச்சபையை நம்ம விட்டுட்டு போயிருக்கார். அதில் பைபிளும் இருக்கும், இறைவார்த்தையும் இருக்கும், அதில் பாரம்பரியமும் இருக்கும், அதில் போதனை அதிகாரமும் இருக்கும். அப்போ இது எல்லாம் 3 ஒன்றா சேர்ந்து நம்ம பார்க்கும்போது உண்மையை, ஆண்டவரை, ஆவியானவரை, ஆண்டவர் இயேசுவை, தந்தையாம் இறைவனை இன்னும் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்குவோம். சரி, இது மட்டும்தானா? இல்லை. திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். விண்ணகத்தில் அந்த புதிய எருசலேமை அவங்க பார்க்குறாங்க. அந்த நகரத்திற்கு 12 அடித்தளங்கள் இருந்துச்சான், 12 ஃபவுண்டேஷன்ஸ். பாருங்கள், இங்கே சாலமன் கட்டின கோயிலுக்கு ஒரு அடித்தளம் உண்டு, விலை உயர்ந்த கற்கள்னால. அங்கே விண்ணகத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய எருசலேம் நகரத்திற்கு ஒரு 12 அடித்தளங்கள் உண்டு. அதில் என்ன தெரியுமா எழுதப்பட்டுருந்துச்சான்? ஆட்டுக்குட்டியினுடைய 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் எழுதப்பட்டுச்சான். அப்போ விண்ணகத்தில் இருக்க அந்த புதிய எருசலேம் தான் கீழே மண்ணகத்தில் இருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு முழு நிறைவு. இங்கே நம்ம இந்த சர்ச்சில் இருக்கிறோம், இதை பயணிக்கக்கூடிய திரு அவை.
அங்கே அது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திருவை இங்கே நம்ம ஒழுங்காக வாழ்ந்து முடித்தோன்னா அந்த புதிய எருசலேமுக்குள்ளே போக போகிறோம். புனிதர்கள் இப்போ அங்கே தான் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்காக பரிந்து பேசி நம்ம அங்கே வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அடித்தளத்திற்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி சாலமன் கட்டுற ஒவ்வொரு கோயில் இன்னும் ஆழமாக நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கலாம். அவர் கட்டுற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆவிக்குரிய வகையில் அது புதிய உடன்படிக்கையினுடைய கண்களில் இருந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டே போகலாம். அவர் அங்கே கட்டிகிட்டு இருக்காரு, ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்குறாருன்னா பின்னாடி அது ஆவியானவர், ஏன்னா இந்த மொத்த பைபிளுக்கும் அவர் தான் ஆசிரியர், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுத்தரப்போகிறார். சரி, அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி 2 குறிப்பேடு 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் பேச்சற்று போனார். இப்படி தான் அந்த 12 வயசில் ஆண்டவர் கேள்விகள் கேட்டுக்கொண்டு பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த அந்த மறைநூலகங்கள்லாம் அதிர்ச்சியானாங்க. நம்ம வாசிக்கிறோம், இந்த பழைய சாலமனை பார்த்தா அதிர்ச்சியானாங்க, புதிய சாலமனாகி ஆண்டவர் இயேசுடைய அந்த ஞானத்தை பார்த்தும் அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க, அதிர்ச்சியானாங்க. 30 வயசுலேயும் ஆண்டவர் பேசி கொண்டிருந்த போது சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், போதகர்கள் எல்லாருமே ஷாக் ஆனாங்க புதிய சாலமனை பார்த்து. எப்படி இவனுக்கு இவ்வளோ ஞாபகம் வந்துச்சு, ஞானம் வந்துச்சு, இவன் தச்சனுடைய மகன் தானே கேட்குறாங்க பாருங்கள் ஆண்டவரை பார்த்து. சரி, இன்றைக்கி 2 குறிப்பேடு 9ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் பாருங்கள். சேபாவின் அரசி சொல்கிறாங்க, மனைவியர் பேறு பெற்றோர். ஆக்சுவலாக அந்த மனைவியர்ன்ற இடத்துல ஒரிஜினல் எபிரேய வார்த்தை பார்த்தோன்னா உம்முடைய மென், உம்முடைய மக்கள்னு சொல்லலாம், உங்களுடைய பீப்புள் இல்லை மென் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய மக்கள் உண்மையிலே பேறு பெற்றவங்க. ஏன்னா எப்பொழுதும் முன்னின்று கொண்டு உமது ஞானத்தை கேட்கிற அலுவலரும். அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரிஜினல் எபிரேய வார்த்தை சர்வன்ட்ஸ் இல்லைன்னா ஸ்லேவ்ஸ்ன்னு இருக்கும். உங்களுடைய அடிமைகளும் பேர் பெற்றோர். மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி. அப்போ பாருங்கள், இங்கேயும் திரும்ப சேபாவுக்கும் தெரியும், அப்போ பிற இனத்தவர்களுக்கும் தெரியுது இஸ்ரேலினுடைய அரசரினுடைய அரியணை கடவுளுடைய அரியணை என்று பிற இனத்தவராகிய சேபாவுக்கும் தெரியுது. சேபாவின் அரசி மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக, பாருங்கள், அவருடைய அரியணையில் ஏற்றி அவருக்காக தான் அரசராக்கினாராம் சாலமனை. இப்போ யோசிப்பாங்க அன்பர்கள், நம்மளே ஆண்டவர் தயாரித்து நம்மளை ஆண்டவருடைய பணிக்காக அனுப்புகிறாருன்னா அவருக்காக அதை பண்ண வைக்கிறார். கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை பாருங்கள், இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைத்து நிற்க கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் இவ்வளவும் ஏன் செய்கிறாராம்? ஏன்னா அந்த மக்கள் மேலே இருக்கிற அன்புனால் இந்த பழைய சாலமனை அரியணையில் அமர்த்தி வைத்தாராம், தாவீதின் அரியணையில், அவர் தந்தை தாவீதின் அரியணையில். அன்பாந்தவர்களே, எதனால்? அந்த இஸ்ரேல் மக்கள் மேலே கொண்டு வந்த அன்புனால். இப்போ நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் வித்தாக மாறுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இந்த உலகின் மேலே ஆண்டவர் இப்போ இஸ்ரேல் மேலே அன்புக்கு வந்தார். இது ஒரு தற்காலிகமான முன்னடையாளம். பின்னாடி ஆண்டவர் இந்த மொத்த உலகின் மேலும் அன்பு கூர்ந்து தம் மகனை, தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு அவர் அன்பு கூர்ந்தார். அவரும் அந்த மகனும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவிற்கு நம்ம மேல் அன்பு செஞ்சார், தந்தையை அன்பு செஞ்சார், துன்பங்கள் பட்டார். அதுக்கப்புறம் மாதா கிட்ட கபிரியேல் வார்த்தை சொல்லார், அவர் தந்தை தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். இப்போ ஆண்டவர் இயேசு விண்ணகத்தில் அந்த தாவீதின் அரியணையில் அந்த 2 பக்கம் சிங்கம் இருக்குது, 6 படிக்கட்டுகள் இருக்குது, ஒவ்வொரு பக்கமும் 2 பக்கமும் சிங்கங்கள், 6 படிக்கட்டில் 12 சிங்கங்கள் நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரியணையில் இருந்த ஆண்டவர் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அரியணையில் அவர் ஆட்சி செய்கிறார். எதற்காக? இங்கே இஸ்ரேல் மக்களை அன்பு செஞ்சதுனால சாலமனை உட்கார வச்சார், பழைய சாலமன். மொத்த உலகத்தை அன்பு செஞ்சதுனால புதிய சாலமனை அவர் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்த்த வைத்தார். அமர்த்தி வச்சு நம்ம எல்லாத்தையும் அன்பு செஞ்சு ஆட்சி செலுத்துகிறார். அவ்வளோ ஒரு அன்பான ஒரு அரசரை நம்ம கொடுத்துருக்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவர் அரசருக்கு கொண்டு வந்ததை விட மிகுதியானவை அளித்தார். பின்பு அவர் தம் அலுவலருடன் தமது நாட்டிற்கு திரும்பி சென்றார். அங்கே தான் பாருங்கள் பிரச்சனை. பாருங்கள், ஏன் திரும்பி போனாங்க? எனக்கு அது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. இவ்வளோ ஞானம் இருக்குன்னா நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அங்கேயே தங்கிடுவோம். ஸோ இதுதான் பாருங்களேன், அவர் தான் ஞானம் மிக்கவர்னு தெரியுதுன்னா
அவரை பிடிச்சிடணும், ஆண்டவரை பிடிச்சிடணும். ஒரு இடத்துல அதான் பாருங்க, அந்த செல்வந்தர்கிட்ட ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்றுட்டு என்னை பின்பற்றி வா. அங்கே அவர் மனம் வாடி அவர் போனார், முகம் வாடி போனார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொல்ல வரல. அப்படி குருக்கள் கன்னியர்களுக்கு அந்த அழைப்பு உண்டு. பட் மற்றவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு அவங்க மனசை அந்த பொருட்களுக்கும் நபர்களுக்கும் பறி கொடுக்காமல் அந்த நபர்களிலும் அந்த பொருட்களிலும் கடவுளை காண முடியுமா? கடவுளை எனக்கு கொடுத்தாரு, அவங்கள அன்பு செய்யும்போது கடவுளை அன்பு செய்ய முடியுமா கூடவே சேர்ந்து? அந்த ஒரு மிக்சர், அந்த ஒரு அழகான அந்த ஒரு கலப்பை நம்மளால் கொண்டு வர முடியுமா? ஸோ அதை நம்ம யோசிக்கணும். மனதளவில் ஆவிக்குரிய வகையில் உலகத்தின் பொருட்கள் மீதும் நபர்கள் மீதும் இன்பங்கள் மீதும் பணத்தின் மீதும் இருக்கக்கூடிய பற்றுதல்களை விடுவித்து வெளியே வர முடியுமா? அதை விட்டு யோசிச்சு பார்க்கணும். சரி, 16ஆம் வசனத்தில் பாருங்கள், 666 அந்த தங்கம் அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த நம்பர் நம்ம பார்க்குறோம், தாளந்துகள் 666. ஸோ ஷெக்கல்ஸ் அவ்வளோ அந்த நம்பர் நமக்கு எதையோ ஒன்று ஞாபகப்படுத்தும். திருவெளிப்பாடில் அந்த 666 அந்த அவ்வளோ நம்பர் பின்னாடி பார்த்தோன்னா அது அந்த பீஸ்ட், அந்த மிருகத்தினுடைய அந்த ஒரு சாத்தானினுடைய ஒரு எண்ணாக பார்க்கப்படுது. அந்த நம்பருக்கு ஆக்சுவலாக வேறு ஒரு விளக்கம் உண்டு. அதை நம்ம திருவெளிப்பாடு வரும்போது பார்ப்போம். பட் இப்போது இந்த தங்கங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாலமன் இது வரைக்கும் எந்த தப்பும் செய்யாத மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அவர் வலையில் விழுந்துட்டு தான் இருக்கிறாரு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அவர் விழும்போது எங்கே வலையில் விழுந்தாருன்றதை விழுந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த 666 ஒரு கண்ணு வச்சுக்கோம். சரி, 22ஆம் வசனம் பாருங்கள். செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளனர். அதுதான் புனித பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் நான் குப்பையை என கருதுகிறேன். ஏன்னா அவர் சொல்கிறார், ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் எல்லாமே, ஞானம் அறிவு செல்வம் எல்லாமே கிறிஸ்துவில் மறைந்திருக்குது. அப்படின்னா அந்த ஒப்பற்ற செல்வம் அது. இன்னும் பல இடங்களில் புனித பவுல் அதான் சொல்வார். அவர் பார்த்துட்டாரு, இந்த பழைய சாலமனில் எப்படி சேபாவின் அரசை பார்த்தாங்களோ அதை விட பல மடங்கு புனித பவுல் ஆண்டவர் இயேசுவில் பார்த்துட்டாங்க. அவர் அதை பார்த்துட்டாரு. ஸோ இந்த பழைய சாலமனுடைய ஞானமும் அவருடைய செல்வமும் வரவிருக்கக்கூடிய புதிய சாலமனாகிய ஆண்டவர் இயேசு, அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சாலமனை விட பெரியவர் இங்கே நிற்கலையா அப்படின்றாரு. அப்படின்னா உனக்கு இந்த உலகம், உன்னுடைய உயிர், இந்த படைப்பு எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் வழியாக தான் படைக்கப்பட்டது. அவர் என்று எதுவுமே படைக்கப்படவில்லை. அதை தான் புனித பவுல் பார்த்துட்டாரு. இவர் தான் அந்த இட்டர்னல் வேர்டா, இவர் மூலியமாக தான் எல்லாம் படைக்கணும். இட் வாஸ் லைஃப் சேஞ்சிங். புனித பவுலுக்கு அது ஒரு வாழ்வையை மாற்றி போட்ட ஒரு வெளிப்பாடு. ஸோ நம்ம உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் பதவியின் மேலே, அந்த அதிகாரத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசைகள், வீண் பெருமைகள், உடலின் இன்பங்கள், இந்த நாளையும் விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் திரும்புகிறோமா? வெல்த், ப்ளஷர், பவர், ஆனர், இந்த நாளையும் விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் அவரை செல்வமாக கருதுகிறோமா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. சரி, இன்றைக்கி திருப்பாடல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள். இதை உணர்ந்துட்டோன்னா போதும் அன்பார்ந்தவர்களே. இந்த வெல்த், ப்ளஷர், பவர், ஆனரை நம்ம விட்டுருவோம். இதெல்லாம் எனக்கு நிறைவு தர மாட்டேங்குது, தேடுது என் மனசு, அப்பப்போ அது நிறைவு தருது, ஆனால் திரும்பவும் அதை வருது. ஆனால் நம்ம ஆண்டவரில் மட்டும் நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜபத்தில் இது எதுவுமே தேவையில்லை. அது ஒரு ப்ளஷர், அது ஒரு வெல்த்து, அது ஒரு செல்வம், அது ஒரு ஞானம், அது ஒரு அமைதி, அது ஒரு கணம், அது ஒரு வல்லமை, ஆண்டவர் இயேசு. ஸோ அவரை கண்டுபிடிச்சிடணும். நம்ம எவ்வளோ நாள் தான் இந்த வெறுமையானது பின்னாடி ஓடிட்டுருப்போம், இந்த பொய்யானதை, தற்காலிகமானதை தேடிட்டுருப்போம். அதான் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு. தாவீது பாருங்கள், அரசராக இருக்கும்போது தாவீது இதெல்லாம் உணர்ந்திருக்காரு பாருங்கள். யாரால் அரசராக இருக்கும்போது நம்ம அப்படி உணர முடியும்? 4ஆம் வசனம் பாருங்கள், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். இதான் மாதா லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் 51ஆம் வசனத்திலும் செஞ்சாங்க. தேவதாய், தேவமாதா தம் உள்ளத்தில் இருத்தி அதையே தியானிச்சுட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதோ உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது, அதை யோசிக்கணும் முதல்ல. அதாவது நமக்கு சினமுற்றாலும் பாவம் செய்யாதீங்க. இதுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் புனித பவுல் நேரடியாக இந்த திருப்பாடலை கோட் பண்ணுறாரு. மேற்கோள் காட்டி சொல்கிறார், சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள்,
கதிரவன் மறைவதற்கு முன்னாடி உங்களுடைய அந்த கோவம் குறைஞ்சிடணும் அப்படின்றாரு. இவரும் அதை சொல்கிறார், நீங்கள் படுக்கையில் உட்காந்துட்டு இருக்கும்போது கதிரவன் மறையும் போது நீங்கள் அதை பற்றி பேசி அமைதியாக இருங்க. அது எப்படி பண்ணணும் பின்னாடி பாருங்கள், அந்த வசனங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் எதை பற்றியும் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் 8ஆம் வசனம் சொல்கிறாங்க, இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீர் என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர். பயமாக இருந்துச்சுன்னா இதை சொல்லுவோம். யாராச்சும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா, கோவம் வருதா, சினமுட்டா பாவம் செய்ய வேண்டாம். ஐயோ நம்ம மேலேயே நமக்கு கோவம் வருதா, பாவம் செய்ய வேண்டாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, தாவீது, சாலமனோடு இருந்த ஆண்டவர் என்னோடையும் இருக்கிறார். அவ்வளோ வல்லமையான கடவுள். ஒவ்வொரு முறை ஞானஸ்நானம் பெற்று நான் திருப்பள்ளிக்கு போயிட்டு நற்கரணை அட்டன் பண்ணிட்டு திருப்பள்ளியில் அட்டன் பண்ணிட்டு நற்கரணை பெற்றுக்கொண்டு வரும்போது என்கிட்ட தான் சொல்கிறாங்க, ஆண்டவர் தான் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆண்டவர் என் கூட இருக்கார். இனி நான் அமைதியுடன் படுத்து உறங்குவேன், பயப்பட மாட்டேன். நாளைக்கான பிரச்சனை, நாளைக்கான கவலையை கடவுள் பார்த்துக்குவார். எனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார், தெம்பை கொடுப்பார், மன அமைதியை கொடுப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார். எதுவுமே இல்லையா, அம்மா இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க. நான் ஏதாவது சொதப்பிடுவேன்னா அம்மா பார்த்துக்குவாங்க. மாதம் மேலே நம்பிக்கை வைப்போம். சரி, இன்றைக்கி அதுக்கப்புறம் 5வது வசனம் பாருங்கள். முறையான பலிகளை நான் செலுத்துங்கள், ஆண்டவரையே நம்பியிருங்கள். அப்போ முறையற்ற பலி ஒன்று இருக்குது போல். அது என்னது? அதான் சவுல் செலுத்தினது. ஐயோ மக்கள் பார்த்துருவாங்க, அவங்க முன்னாடி என் மானத்தை காப்பாற்றுங்க. சாமுவேல்கிட்ட போய் சொல்கிறாரு. சாமுவேல் அடோப்பாவி, இப்போ தான் கடவுள் ஒன்று உன்னோட அரசாவை எடுத்து கொடுத்துட்டார், அவர் உன் மேலே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். கடவுளை பற்றி உனக்கு வருத்தம் இல்லை, அவர் உன்னை என்ன நினைக்கிறான்றதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை, மக்கள் உன்னை என்ன நினைப்பாங்கன்றது தான் உனக்கு பிரச்சனை. சரி வா, வந்தவர் பலி செலுத்திட்டு போகிறார். ஸோ அப்போ சாவுலும் ஒரு பலி செலுத்தினார். அது முறையான பலி இல்லை, ஆண்டவரை நம்பாத பலி. ஆனால் இவர் சொல்லார் பாருங்கள், முறையான பலியை செலுத்துங்கள், ஆண்டவரை நம்புங்கள். தாவீது அந்த பலி தான் செலுத்தினார், கடவுளை நம்பினார். துன்பங்களுக்கு மத்தியிலையும் கடவுளை நம்பினது தான் சரியான பலி. நம்ம அப்போது நம்மளோட பலிகள் நம்ம திருப்பலிக்கு போகிறது இதுக்காக போகிறோன்னு யோசிக்கணும். நம்ம ஏதோ உலக விஷயங்களுக்காக மட்டுமா, இல்லை ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட போகிறோமா? இது எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவருக்காக போகிறோமா, இல்லை அந்த கொடுக்குற பொருளுக்காக போகிறோமா? அப்படின்னா பொருளுக்காக போனோன்னா அது முறையான பலி இல்லை. ஆண்டவருக்காக போயிட்டு இந்த பொருட்களை சைடில் வேறு வழி இல்லை, என்னுடைய இந்த மனுஷ பலவீனத்தில் ஏதாவது பண்ணணும் ஆண்டவர், இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, அப்படி யோசிச்சுட்டு போனோன்னா ஓகே ஃபைன், நம்ம முறையான பலியை திருப்பலியில் போய் நம்ம கலந்துக்கிறோன்னு அர்த்தம். சரி, 6ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளியை வீசும்படி செய்தரலும். இன்னொரு அதை நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ஒரு அழகான இந்த ஜார்கன் நமக்கு கிடச்சிருக்கு ப்ரேயருக்கு. ஜெபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்கும்போது இந்த வசனங்கள்லாம் பயன்படுத்தலாம். ஆண்டவரே உங்களோட முகத்தின் மீது ஒளியை வீச செய்தரலுமாப்பா அப்படின்னு. 7வது வசனத்தில் பாருங்கள், தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். தானியமும் திராட்சையும், இது எதை குறிக்குது? அப்பத்தையும், தானியங்களால் செய்யப்படுகிற அப்பத்தையும், திராட்சையினால் வரக்கூடிய திராட்சை ரசத்தையும், நற்கருணையும், ஆண்டவருடைய ரத்தத்தையும், ஆண்டவருடைய உடலையும் குறிக்கிறது. ஆண்டவருடைய உடலும் ரத்தத்திலும் நம்ம அதை நிறைவு கொள்கிறோம். தானியங்களிலும் திராட்சையிலும், ஆக்சுவலாக திராட்சையில் மதுவில் வர அவ்வளோ இன்பத்தை விட யூக்ரிஸ்ட் நமக்கு ஒன்றும் டேஸ்ட் கிடையாது, ஆனால் அது ஆண்டவரே அதில் வருகிறார். நாக்குக்கு சுவை இல்லைனாலும் ஆன்மாவுக்கு, ஆவிக்கு சுவை உண்டு. அது தானியத்தையும் திராட்சையும் தர சுவையை விட பெரிதானது. 8வது வசனம் பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். அன்பார்ந்தவர்களே, தாவீது எவ்வளோ புலம்னாலும் வருத்தப்பட்டாலும் கடைசியாக அவர் முடிக்கிறது, நான் உங்களை நம்பியிருப்பேன்ப்பா, நீங்கள் என்னை உயர்த்துவீங்க. இந்த நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னா அது யூதாஸ் ஆயிரும். நம்ம பாவம் செஞ்சிட்டாலும் கூட ஆண்டவர் என்னை மன்னிப்பார், நான் திரும்பி எந்திரிச்சு எழும்பி போவேன். ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட, ஏதாவது முட்டாள்தனமாக செஞ்சுட்டாலும் கூட நான் திரும்பி ஓகே, நான் செஞ்ச தப்பு தான், ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, திரும்பி எந்திரிச்சு நான் என்னோடய ஜெப வாழ்க்கையை தூங்குவேன். அப்படின்னா அது புனித பேதுருவின் மனமாற்றத்தை குறிக்கும். சரி, தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பந்தர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமீன்.